வாழ்க ம். வளமுடன். பி பிளஸ்ட். வாழ்க வளம். டிவைன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கொட்டைகளையும் விதைகளையும் பத்தி அந்த பேசுறதுக்கு போறதுக்கு முன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மை படைத்த பொழுது நமக்கு தேவையான தாவரங்களை படைத்துள்ளார். அது இல்லாமல் நமக்கு தேவையான தாவரங்கள் என்பதை குறிப்பாலும் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இந்த பதிவினுடைய அடிப்படை பகுதி. அது எப்படி அப்படிங்கிறது போக போக புரியும். அது முடியும் பொழுது நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க மறுபடியும் டவுட் இருந்தா கேளுங்க. அதனால முதல்ல நம்ம இந்த கொட்டைகளை பத்தி நான் பேச விரும்புறேன். இந்த கொட்டைகளை பத்தி அப்படிதான். நமக்கு முந்திரி கொட்டை தெரியும், பாதாம் தெரியும். ஆனா இந்த பிஸ்தாம், இந்த வால்நட் இதெல்லாம் நம்ம இதுல அதிகமா நமக்கு தெரியல. ஆனா இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுட்டாக்க எதுக்குன்னா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுடைய உடல் நலம் மிகவும் முக்கியம். அதே சமயத்துல குறைவான உணவில் அதிகமான சக்தியை பெற்று நாம் ஆன்மீக வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதற்கு இந்த எப்படி கீரைகள் உதவுகின்றதோ, காய்கறிகள் உதவுகின்றதோ, அதே மாதிரி இந்த கொட்டைகளும் விதைகளும் உதவுகின்றன. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்மளுடைய தானியங்கள், பருப்பு வகைகள் இவை எல்லாமே குறைந்த அளவில் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அங்கங்களாக கீரைகள் இருக்க வேண்டும். நான் காய்கறிகளை சொல்லவில்லை, கீரைகளை பற்றி சொல்கின்றேன். கீரைகள் இல்லாத வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அதே போல் இந்த கொட்டைகளும் விதைகளும் இல்லாத வாழ்க்கை நம் வாழ்க்கை இல்லை என்பதை தான் நான் பிரதி இதில் பதிப்பிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்லலாம். பொதுவா நம்ம பார்க்க போறது இந்த விதைகளை நம்ம பார்க்கறது பாதாம் பார்க்கிறோம், முந்திரி பருப்பு பார்க்கிறோம், பிஸ்தா பார்க்கிறோம், அந்த வால்நட்ஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் மரங்களில் இருந்து வந்த கொட்டைகள். ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கின்ற நிலத்திலிருந்து கிடைத்த அவரை குரூப்பை சேர்ந்த நம்மளுடைய வேர்க்கடலை. ஆனா அது நான் இந்த கொட்டைகளின் குரூப்ல ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னாக்க, அந்த கொட்டைகளில் என்னென்ன சக்தி எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நம்முடைய வேர்க்கடலையில் இருக்கிறது. ஆகையால் அதையும் சேர்த்து நான் இங்க பேச போறேன். அதே சமயத்துல இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு மனசுல என்ன வரும்னா, அதையெல்லாம் விலை உயர்ந்தவைகள். அந்த சமுதாயத்துல உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் தான் சாப்பிட வேண்டும், நமக்கு உரியதல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது விலை அதிகம்தான். ஆனா நாம அதை உட்கொள்ள வேண்டிய ஐட்டம் எவ்வளவுன்னா மிகவும் குறைவானது. அது ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டாலே 2 3 மாதங்களுக்கு வரும். ஆகையால் நாம் உட்கொள்ளும் அளவினை பார்க்கும் பொழுது அது அவ்வளவு விலை அதிகமானது இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அது நமக்கு கைகூடும் பொருள் என்றுதான் அர்த்தம். அதுல இன்னொன்னு என்னன்னா, அது சாப்பிட்டாக்க நமக்கு சர்க்கரை வந்துரும், கொழுப்பு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. ஏன்னா அதுல சாப்பிட்டோம்னாக்க உடல்ல உடனே ஏறாது, மெதுவா ஏறி மெதுவா ரத்தத்துல இறங்குறதுனால அந்த என்ன சொல்லுவோம்னாக்க ஸ்பைக் இன் பிளட் சுகர்னு சொல்லுவோம், கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சர்க்கரைக்கு இது மிகவும் உகந்தது. ஆனா எதிலும் ஒரு அளவு முறை வேணும். அளவா சாப்பிடும் பொழுது இது சர்க்கரைக்கு மிகவும் நல்லது. அதே சமயத்துல இது நிறைய ஒரு உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக பிளேட் நிறைய வச்சுட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகையால் இதை அளவோடு சாப்பிட வேண்டும். அதனாலதான் அளவும் முறையும் இருக்கணும். ரைட். அதே சமயத்துல நம்ம பொதுவா என்ன சாப்பிடுறோம்னாக்க, இந்த சிப்ஸ், இந்த ஜங்க் ஃபுட் எது எதெல்லாம் கிடைக்குதோ அது. அதே சமயத்துல நம்ம வேர்க்கடலையும் நல்லா சால்ட் போட்டு எண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிடுறோம். இதெல்லாம் தப்பு. இதையை நிறுத்த வேண்டும். ஏன்னா இவைகள் நமக்கு வெறும் தீங்கை விளைவிக்கின்றன. அதற்கு பதிலாக இந்த கொட்டைகளையும் வேர்க்கடலையும் நாம் தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலாம். இப்போ வால்நட் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம வாதமை கொட்டைன்னு சொல்றோம். ஆனா எனக்கு வாதமை கொட்டைங்கிறது நான் படிக்கவே இல்லை. ஆகையால் நமக்கு மனதில் இல்லாத ஒன்று. அதனால வால்நட் அப்படின்னு
பேசிக்கலாம். பக்கத்துல நான் படம் போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த வால்நட்டை உடைச்சாக்க அந்த உள்ள இருக்கிற அந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய மூளையும் அந்த கொட்டைக்குள் இருக்கும் அந்த விதையும் ஒரே மாதிரி இருக்கிறது. இதுக்குதான் சொன்னேன், கடவுள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொருட்களை படைத்துள்ளார். அதை குறிப்பாலும் உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். ஆகையால் நாம இந்த குறிப்பில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த வால்நட்டை சாப்பிட்டால் நம்மளுடைய மூளைக்கு நல்லது. அதான் இப்ப நான் பக்கத்துல படம் போட்டிருக்கிறேன். அந்த வால்நட்டுங்கிறது வந்து மூளைக்கு நல்லது. பக்கத்துல பாருங்க கீரை. அந்த தண்டு நீளமா இருக்கும், கீரை மேல இருக்கும். அந்த தண்டு வந்து கீழே இருக்கிற, ஏன்னா அதுல நிறைய கால்சியம் சத்து நிறைய இருக்கும். அந்த இது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கும் எலும்புகளுக்கு உதவும். பக்கத்துல பாத்தீங்கன்னா கேரட்டை குறுக்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த படத்துல சிவப்பா இருக்கிறது வந்து கேரட்டை குறுக்க கட் பண்ணி வச்சா பாருங்க நம்மளுடைய கருவிழி மாதிரியே அது இருக்கு. அதனால கேரட் வந்து நம்ம கண்களுக்கு நல்லது அப்படிங்கிறது குறிப்பாக இயற்கை நமக்கு உணர்த்துகிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் அதை பார்த்து பார்த்து செய்யும் பொழுது, உணவு உட்கொள்ளும் பொழுது இயற்கை நமக்கு கொடுத்துள்ள அனைத்தையும் நமக்கு வந்து உடல் நலனுக்காகவே கொடுத்துள்ளது. இப்போ நான் வந்து வால்நட் வந்து மூளைக்கு நல்லதுங்கிறதோட நான் விட்டுட்டு வந்துடுறேன். பொதுவா இதுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறது கடைசியில மொத்தமா நான் கொடுத்துறேன். ஒரு ஒரு டைம்லயும் ஒன்னொன்னு பத்தி சிறப்பா சொல்லிட்டு இருந்தா டைம் பத்தாது. அடுத்தது பாதாம். பாதாம் எல்லாத்துக்குமே தெரியும். மேல ஒரு தோல் இருக்கும், உள்ள பாதாம் பட்டை இருக்கும். மேல இருக்கிறது பிரவுனா இருக்கும், உள்ள இருக்கிறது வெள்ளையா இருக்கும். இது வந்து 19,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அவ்வளவு பழமையானது. இதுல வந்து இதுவும் நம்மளுடைய மூளைக்கு மிகவும் உகந்தது. நம்மளுடைய இதயத்துக்கும் மிகவும் உகந்தது. அந்த மூளை மழுங்கும் நோய், அல்சைமர்ஸ், அதுக்கு இது மிகவும் உதவுகிறது. இதுல வந்து பாதாம் கொட்டை தனியா இருக்கு, அதனுடைய தோல் தனியா இருக்கு. அந்த தோலும் நல்லதே, கொட்டையும் நல்லதே. ஆகையால் இரண்டையும் நாம் உண்பது நல்லது. அதனால தோல் மிகவும் முக்கியமா இருக்கு. எப்படி கொட்டையில என்னென்ன இதெல்லாம் வருதோ அத்தனை இதுல இருக்கு. தோல் என்ன இருக்குன்னாக்க விட்டமின் இ இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது, அதாவது பாலிஃபினால்ஸ், பிளேவினாய்ட்ஸ், இதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது எல்லாமே அந்த பாதாம் பருப்பில் உள்ள தோலிலும் உள்ளது. ஆகையால் அது முழுமையாக சாப்பிட்டா நல்லது. அடுத்தது வந்து முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து இது பிரேசில்ங்கிற நாட்டிலிருந்து நமக்கு பிரிட்டிஷார்ஸால நமக்கு கொண்டு வரப்பட்டது. நமக்கு முந்திரி பழமும் தெரியும், முந்திரி பருப்பும் தெரியும். இது வந்து இதுல அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இதனுடைய சக்திகள் நான் மொத்தமா அந்த கடைசியில் சொல்றேன். பொதுவாகவே எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது, நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது, நம்மளுடைய மூளையினுடைய அந்த கூர்மையை அதிகப்படுத்தி கொடுக்கிறதுங்கிறதா இது. அடுத்தது வந்து பிஸ்தா. இந்த பிஸ்தாங்கிறது நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னாக்கா ஐஸ்கிரீம்ல தான். வெனிலா ஐஸ்கிரீம், பிஸ்தா ஐஸ்கிரீம் அப்படின்னு பாக்குறோம். அந்த இடத்துல தான் நான் பிஸ்தாவை நான் பார்த்துருக்கேனே தவிர தனிப்பட்ட முறையில பார்க்கல. இன்னைக்குதான் இதை நான் உங்களுக்கு பகிர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதை பற்றி நான் படித்தேன். இதை வந்து தமிழ்ல என்ன சொல்லலாம், அது பசும் கொட்டை அல்லது பசும் பருப்பு. அது இன்சுபம், அதாவது நல்ல சுவையுள்ள ஒரு கொட்டை. இது முந்திரி பருப்பு சுடைய இனத்தை சார்ந்தது. இது வந்து ஈரான், துருக்கி, அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட், இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் இப்ப ஜாஸ்தி இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவிலிருந்து இந்த பிஸ்தா நமக்கு வருகிறது. இந்த பிஸ்தா வந்து நமக்கு அதே எல்லா மற்ற கொட்டைகள் எல்லாம் எவ்வளவு சக்தியை கொடுக்கிறதோ அவ்வளவு சக்தியையும் நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமல் இந்த பிஸ்தாவை பார்த்தாலே ஒரு கண் வடிவம் போல இருக்கும். இது கண்களுக்கு மிகவும் நல்லது. அதே சமயத்துல நமக்கு வந்து நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ்க்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. அடுத்தது வேர்க்கடலை. இதுதான் நம்ம வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரியாத ஒன்று, அந்த வேர்க்கடலை. இதுல அளவுக்கு அதிகமான புரோட்டீன் இருக்கு. நம்ம புரோட்டீன் புரோட்டீன் இறைச்சியில் தேட வேண்டியதில்லை.
நான் வெஜிடேரியன்ல தேட வேண்டியதில்லை. அந்த இறைச்சியில் இருக்கும் அளவுக்கு இதில் வந்து புரோட்டீன் நமக்கு இதுல கிடைக்குது. அது இல்லாம இது வந்து அந்த தோல் இருக்கு இல்லையா? எப்படி பாதாம் கொட்டையில அந்த தோலை பத்தி சொல்லணும், அதே மாதிரி நமக்கும் தெரியும் இந்த வேர்க்கடையில வெளிப்புறம் அந்த தோல் இருக்கிறது. அந்த தோல் வந்து அதே மாதிரி சக்தி வாய்ந்ததுதான். ஆனா பாதாம் கொட்டையில் இருக்கும் தோல் அளவுக்கு இதில் முக்கியம் இல்லை. ஏன்னா இதில் இருக்கும் சக்தி எல்லாமே வேர்க்கடலையில் இருக்கு. அதனால நம் வேர்க்கடலையை சாப்பிட்டாலே நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் என்பதால் இந்த வேர்க்கடலையில் இருக்கும் தோல் நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. நம்ம வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடுறோம். அதே சமயத்துல பீனட் பட்டர் அப்படின்னு வேர்க்கடலையில பட்டர் மாதிரி ஒரு மாவு மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம். அப்புறம் நம்ம தினசரி புழக்கத்தில் இருப்பது கடலை எண்ணெய். அதனால இந்த அந்த வேர்க்கடலை பேஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அது கூட சர்க்கரை, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து அதை வெண்ணெய் போல் செய்து வைத்திருக்கிறார்கள். நம்ம வந்து பிரெட்ல தடவி சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இதுல வந்து நிறைய இம், நார்ச்சத்து இருக்குது. நல்ல நமக்கு உடம்புக்கு வேண்டிய அனைத்தும் இது வேர்க்கடலை என்ன இருக்கோ அனைத்தும் இருக்கு. நம்ம ஒரு வேறு வகையான சுவையோடு சாப்பிட முடியும், சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் நம்ம வந்து வேர்க்கடலை அந்த வெண்ணெயை வேர்க்கடலை வெண்ணெய்ன்னு சொல்லலாம். ஏன்னா பட்டர்ங்கிறது வெண்ணெய். பால்ல இருந்து வருவது அந்த வெண்ணெய். வேர்க்கடலையில் வருவது வேர்க்கடலை வெண்ணெய்ன்னு சொல்லலாம். பார்த்தாலே வெண்ணெய் மாதிரி இருக்கும். வெண்ணெய் மாதிரியே நாம் தடவி சாப்பிட முடியும். அதே மாதிரி கடலை எண்ணெய் வந்து ரிஃபைன்ட் ஆயிலை விட நம்ம செக்குல ஆட்டி எடுக்கிறது தான் கோல்ட் பிரஸ்ட் ஆயில். இல்லைன்னா நம்ம ஒரு மெஷின்ல பிரஸ் பண்ணி எடுத்து அந்த ஆயிலை தினசரி வாழ்க்கைக்கு நாம் உபயோகப்படுத்தினால் இது மிகவும் நல்லது. வேர்க்கடலை எண்ணெய் வந்து மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அது உடலுக்கு நல்லது. தினசரி வாழ்க்கையில் நாமாகவே நமது செக்கில் ஆட்டி எடுத்து உபயோகப்படுத்தும் வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அடுத்தது வந்து இங்கதான் முதலே சொன்ன மாதிரி இந்த வேர்க்கடலை கடையில் என்ன பண்றாங்க, நல்லா உப்பு போட்டு எண்ணெயில போட்டு வறுத்து நல்லா பேக்கெட்ல விற்கிறாங்க. அது நம்ம வந்து 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பக்கமா சாப்பிட்டுறோம். அப்ப நினைச்சு பாருங்க அதுல எவ்வளவு உப்பு நமக்கு உள்ள போகுது, எவ்வளவு எண்ணெய் உள்ள போகுது, நம்ம உடம்பை எவ்வளவு கெடுக்குதுன்னு. அதனால நாம வந்து பச்சை வேர்க்கடலை வேக வைத்து சாப்பிடுவோம், காய்ந்த வேர்க்கடலை வறுத்து சாப்பிடுவோம். அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதில் அந்த உப்பு சேர்த்து சாப்பிடுவதை தவிருங்கள். அதே சமயத்தில் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டால் போதும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். அடுத்தது வந்து உலர்ந்த திராட்சை. அதுல இங்கிலீஷ் வந்து முனக்கான்னு சொல்லுவாங்க. இந்த உலர்ந்த திராட்சையை எனக்கு வந்து ரொம்ப தலை சுத்திட்டு இருந்தது. ஏன்னா கலர் கலரா விதவிதமான உலர்ந்த திராட்சைகளை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் என்ன பேர் இருக்குதுன்னு கூட தெரியாம இருந்தேன். அந்த உலர்ந்த திராட்சைகளை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம செய்யற இதுல பாயசம் வேற எது எந்த ஒரு பதார்த்தத்திலையும் அதை இணைத்து நாம் சாப்பிட முடியும். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. பாருங்க, இவ்வளவு உலர்ந்த திராட்சைகள் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் தான் தெரியாம ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா சொல்லும் பொழுது நமக்கு எது என்னன்னு தெரியல. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க. அது என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். முனக்கா அப்படின்னா கருந்திராட்சை, கொட்டையோடு இருக்கும் கருந்திராட்சை. நம்ம மாமூலா நம்ம வீட்டுல வச்சிருக்கிற கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை, அதுதான் முனக்கான்னு சொல்லுவாங்க. அது உலர்ந்த திராட்சை. கிஸ்மிஸ்ங்கிறது வந்து அந்த பச்சை திராட்சை, பசுமை கலந்த அல்லது மஞ்சள் கலந்த அந்த திராட்சை. அதில் விதை இருக்காது. அதை உலர வைத்து சாப்பிடும் பொழுது அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து கிஸ்மிஸ். ஆனா நமக்கு தெரிஞ்சது கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைன்னு தெரியும். வகையால ரெண்டும் ஒண்ணுதான். அது இல்லாம சுல்தானா அப்படின்னு ஒரு திராட்சை, அது வேறு விதமாக செய்யறாங்க. ரெசின்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு விதமான பக்குவப்படுத்தி செய்வதனால் அதற்கு வந்து ரெசின்ஸ்னு பேரு. அப்புறம் இன்னொன்று பிளாக் கரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிளாக் கரண்ட் வந்து வேறு பழங்கள், திராட்சை இல்லை, வேறு பழங்கள். ஆனால் திராட்சைக்குரிய குணங்கள் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு கடையில நம்ம பார்க்கும்போது விதவிதமா கலர் கலரா இருக்கும் பொழுது இது என்னன்னு தெரியாம இருக்கும். இப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு தெரியும்.
கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை. பச்சை திராட்சை தான் கிஸ்மிஸ்ன்னு சொல்றோம். ரெசின்ஸ்ங்கிறது ஒரு வகையா ஃபேக்டரியில இருந்து திராட்சையை வைத்து செஞ்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சுல்தானா ஆஸ்திரேலியா போன ஊர்களில் இருந்தும், துருக்கி இங்க இருந்த முஸ்லிம் கண்ட்ரியிலும் அது செய்து வரப்படுகிறது. முனக்காங்கிறது நம்முடைய கருப்பு திராட்சை. பிளாக் கரண்ட்ங்கிறது சூப்பர் மார்க்கெட் போனா செல்ஃப்ல வச்சு விற்கிறாங்க. அது திராட்சை பழம் இல்லை, வேறு மரத்தில் வரும் பழங்களை திராட்சை போல் உலர்த்தி நமக்கு தருகிறார்கள். எல்லாருமே ஒரே நன்மையை தருகின்றது. ஆகையால் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, இந்த கொட்டைகள் எல்லாமே வந்து பொதுவா நமக்கு வந்து சர்க்கரை சத்தை கொடுப்பதில்லை. அதே அதனால சர்க்கரை சத்து உள்ளவர்கள் அளவாக இது சாப்பிடலாம். கொழுப்பு சத்தில் நல்ல கொழுப்பு சத்து HDL என்பது நல்ல கொழுப்பு சத்து, அதை உயர்த்துகிறது. LDL என்பது கெட்ட கொழுப்பு சத்து, அதை குறைக்கிறது. ஆகையினால் நம்மளுடைய இருதயத்திற்கும் நம்மளுடைய கல்லீரலுக்கும், அதாவது லிவருக்கும் மிகவும் நல்லது. ஆகையால் இந்த கொட்டைகள் மிகவும் நல்லது. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு தடவை பேசும் பொழுதும் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸை பத்தி பேசுவேன். இதை பற்றி அளவான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இனிமேல் நாம் எதை பேசினாலும், எப்படி B12 எல்லாத்துக்கும் தெரியும், விட்டமின் டி எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஆனால் அதை விட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது வந்து மிகவும் உயர்ந்தது, நமக்கு தேவையானது. அது ஏன் இந்த இதுல இருக்க இந்த கொழுப்பு சத்து வந்து நம்ம உடலுக்கு தீங்கினை தராது. அது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது நம் உடலுக்கு நல்லதை தருது. அதே சமயத்துல ஒரு சின்ன வார்த்தை இந்த ஸ்லைட்ல இல்லாம சொல்றேன். நம்ம வந்து தேங்காயை முன்ன சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தேங்காயை அளவில் சேர்த்துக் கொள்ளலாம் சொல்லலாம் சொல்றோம். ஏன்னா அதில் இருக்கிறதும் அந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட், அதுக்கு வந்து லாரிக் ஆசிட் பேரு, அது இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயை சாப்பிடலாம் நாங்க சொல்றோம். அந்த மாதிரி ஒமேகா 3 ஒமேகா 6 எல்லாம் உடம்புக்கு மிகவும் நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் குழந்தைகளுக்கு என்னன்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள் உணவு உண்ணும் பொழுது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகளை உட்கொண்டால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். மூளை வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். மூ- மூளை வளர்ச்சியை இதுக்கு இல்லாமல் இருந்தால் மூளை வளர்ச்சி தடுக்கப்படும். பெரியவங்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு ஒமேகா 3 ஆசிட்ஸ் எதுக்குனாக்க, அவர்களுக்கு அந்த கற்கும் ஒரு திறனை வளர்க்கிறது. அந்த மூளை மழுங்குகின்ற அந்த வியாதிக்கு பெயர் வந்து அல்சீமர். அது வராமல் தடுக்கிறது. இரத்த கொதிப்பை தடுக்கிறது. நமக்கு வந்து டைப் 2 சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. அதே சமயத்தில் கேன்சருக்கான எதிர்ப்பு சக்தியையும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுக்கிறது. ஆகையால் இது வந்து மீன் எண்ணெயில கிடைக்குது. அதே சமயத்துல இந்த கொட்டைகளில் கிடைக்குது. ஆகையால் அதே சமயத்தில் இந்த நம்ம அடுத்து படிக்க போற அந்த விதைகளிலும் கிடைக்குது. அடுத்து படிக்க போற விதைகள் வந்து பிளாக் சீட், சியா சீட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்குது. அதனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஒரு அடுத்த துணைப்பொருள் DHA, டோகோ ஹெக்சினாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது மிகவும் முக்கியம். ஆகையால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் DHA என்பது நம் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு, நமக்கு எல்லாருக்குமே மிகவும் தேவையான முக்கியமான ஒரு சக்தி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்துல இந்த கொட்டைகளில அந்த நார்ச்சத்து இருக்கிறது. நார்ச்சத்து உடலுக்கு மிகவும் வேண்டியது. அதே சமயத்தில் நமக்கு வேண்டிய புரதச்சத்து, நமக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு, இவை அனைத்துமே இந்த கொட்டைகளில் இருப்பதால் நமக்கு இது மிகவும் நன்மையை தருகிறது. இதுவரைக்கும் நம்ம கொட்டைகளை பார்த்தோம். அடுத்தது வந்து நாம் விதைகளை பார்க்க போறோம். விதைகள்ல வந்து இந்த பிளாக் சீட் அப்படிங்கிறது வந்து ஆளி விதை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சியா சீடுங்கிறது சியான்னு தான் நம்ம சொல்றோம். பம்கின்னா பூசணி செடி. சன்ஃப்ளவர் சீட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், சூரியகாந்தி விதைகள். சீசம்னா எள்ளெண்ணெய். மெலான் சீட் அப்படிங்கிறது வந்து வாட்டர் மெலான், தர்பூசணி, அதுல இருந்து வருது. பாப்பி சீடுங்கிறது வந்து கசகசா, நம்ம தினசரி சமையலில் உபயோகப்படுத்தும். இந்த
விதைகளை பற்றி ஒரு சிறு சிறு குறிப்புகளை கொடுத்து நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுல வந்து இந்த ஆளி விதை, இது வந்து இதுல கிடைக்கிற நன்மைகள் சொல்ல முடியாத நன்மைகள். அதனாலதான் இந்த இது வந்து ஈஜிப்ட்ல இருந்து வந்தது. இது வந்து அந்த முஸ்லிம் கண்ட்ரிஸ்ல இருக்கும்போது அங்க ஒரு சார்லஸ் த கிரேட் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாங்க. அந்த அரசர் என்ன பண்ணாருனாக்க, ஆலிவ் விதையை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல யூரோப் கண்ட்ரிஸ்ல. ஏன்னா இது லத்தீன்ல என்ன சொல்றாங்கனாக்க, இல்லைன்னா உசித்தேசியம் அப்படின்னு சொல்லுவான். தி மோஸ்ட் யூஸ்ஃபுல், அது மிகவும் முக்கியமானதுன்னு லத்தீன்ல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆளி விதை, இந்த பிளாக் சீட்ஸ் மிகவும் முக்கியம். இந்த ஆளி விதையினுடைய படம் நீங்க பார்த்துக்கங்க. ஆளி விதை, ஆனா பிளாக் சீட்னு இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் பேக்கெட் பேக்கெட்டா கிடைக்குது. இதை எல்லா சீடையுமே வறுத்து சாப்பிடலாம். அதனால இது மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஆளி விதையை நான் முடிச்சுட்டேன். இது வந்து ஹிப்போக்ரட்ஸ் அவரும் சொல்லியிருக்காங்க. அந்த சார்லஸ் த கிரேட் அவரும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சியா சீட்ஸ். சியா வந்து மாயா, அதாவது சவுத் அமெரிக்காவில் மாயன் கண்ட்ரின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஓட்டை போட்டுட்டு அடுத்த பக்கம் போனா இந்த பூமியினுடைய அடுத்த பக்கம் வருது வந்து மெக்சிகோ. அந்த மெக்சிகோ தான் மாயன் கண்ட்ரி. அந்த சியானாக்க ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். இது வந்து உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த மாதிரி தண்ணியில ஊத்தி வச்சா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். இது நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு வந்து பசியை குறைக்கிறது, பாடி வெயிட்டை குறைக்குது. இதை வந்து எந்த ரூபத்துல வேணாலும் சாப்பிடலாம். இது மாதிரி ஊற வச்சு தயிர்ல போட்டு சாப்பிடலாம், பாயத்துல போட்டு சாப்பிடலாம், எந்த சர்பத் இந்த இளநீர்ல போட்டு சாப்பிடலாம், எலுமிச்சம்பழ ஜூஸ்ல போட்டு சாப்பிடலாம். எந்த உருவத்துல எந்த பானகம் செய்தாலும் நாம் அதில் இந்த சியா சீட்ஸை சேர்த்து சாப்பிடலாம். இதுலயும் நான் சொன்ன அத்தனை சக்திகளும் இருக்கு. அந்த சக்திகளை பத்தி நான் கடைசியில சொல்றேன். அடுத்தது வந்து நம்ம பூசணிக்காய் விதைகள். இத்தனை நாள் நம்ம பூசணிக்காய் விதை ஏதோ வறுத்து சாப்பிடுவோம். ஆனா அது இதுல இவ்வளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. அயர்ன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, விட்டமின் பி இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கொழுப்பு இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. அதே சமயத்துல இதுல வந்து டிரிப்டோபன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாம இரவு இது ஒரு கை அளவுக்கு சாப்பிட்டோம்னாக்க அழகான தூக்கம் வரும், மன அமைதியை கொடுக்கும். மனவியாதி இருக்கிறவர்களுக்கு இது மிகவும் உகந்தது. அதே சமயத்துல நம்ம ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது பிளாடர், அந்த அஹ், நம்ம சிறுநீர் கழிக்கிற அந்த பை, அவையெல்லாம் ஹெல்த்தா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது மிகவும் உதவுது. அதுக்கு அடுத்தது வந்து சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதையும் நம்ம சூரியகாந்தி எண்ணெய் எடுத்து சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஆயில்னு நிறைய சாப்பிடுறோம். ஆனா அது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆயில். நான் எப்படி கடலெண்ணெய மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லணும், அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதுல வர்ற எண்ணெய்கள் நம்ம உடலுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆகையால் தினசரி வாழ்க்கையில் நாம் இதை உபயோகப்படுத்தலாம். இதோட நம்ம வேற எது உபயோகப்படுத்தலாம்னா ஆலிவ் ஆயில் உபயோகப்படுத்தலாம், எள்ளெண்ணெயை உபயோகப்படுத்துவோம். அந்த எள்ளெண்ணெயை நம்ம அடுத்த இதுல பார்க்குறோம். அதனால சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து மிகவும் முக்கியம். இதனுடைய நன்மைகள் எல்லாம் மொத்தமா எல்லா விதைகளுக்கும் பொதுவான நன்மைகள் தான் இருக்குது. அதனால அந்த நன்மைகளை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனா இதே இதுல இந்த சன்ஃபிளவர் ஆயில் இல்ல சன்ஃபிளவர் சீட்ஸை அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்த கூடாது. ஏன்னா இந்த விதைகளில் கேட்மியம் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. கேட்மியம் எங்க யூஸ் பண்றாங்கன்னாக்கா, நகையெல்லாம் அந்த பத்த வைக்கும் போது அந்த பத்த வைக்கிறதுக்கு இந்த கேட்மியம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பாய்சன் மாதிரி. ஆகையினால் இது அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தால் நமக்கு ஒரு விஷத்தன்மையை கொடுத்துவிடும். அதற்காக அளவாக உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து எள்ளெண்ணெய். எள்ளெண்ணெய்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எவ்வளவு நல்லதுன்னு தெரியும். உலகத்துல மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதோ, நமக்கு வந்து எள்ளெண்ணெயில எத்தனை வகையில எல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால இந்த நல்லெண்ணெய் நமக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை.
அது மற்ற விதைகளுக்கும் கொட்டைகளுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அத்தனையும் எள்ளெண்ணெயில இருக்கு. இந்த எள்ளெண்ணெயும் கோல்ட் பிரஸ்ட் ஆயில் தான் பெஸ்ட் ரீஃபைண்ட் ஆயிலை விட, ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து முலாம்பழம் தெரியும், தர்பூசணி தெரியும். இந்த முலாம்பழமும் தர்பூசணியும் ஒரே இனத்தை சார்ந்தவை. அது வந்து நமக்கு வெய்ய காலத்துல நமக்கு அந்த வெயில் போயிட்டு வரும்போது தாகத்தை தணிப்பதற்கு, நீர்ச்சத்தை கொடுப்பதற்கு இரண்டுமே உதவும். அதுல இருக்கிற அந்த கொட்டைகளும் மிகவும் முக்கியமானது. அது இப்ப அதை பத்தி நான் கடைசியில மறுபடியும் பேசுறேன். அடுத்தது வந்து பாப்பி சீட்ஸ். பாப்பி சீட்ஸ்ங்கிறது வந்து குஷ்குஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கசகசான்னு சொல்லுவோம். இந்த கசகசா பாப்பி சீட்ங்கிறது வந்து கஞ்சா மரத்துல இருந்து வர்றது. அதனாலதான் இது எல்லோரும் வளர்த்த முடியாது. யாருக்கு லைசன்ஸ் இருக்கோ அவங்க தான் இந்த கஞ்சா செடியை வளர்த்தி அந்த பூவிலிருந்து அந்த செடியை எடுத்து கொடுக்குறாங்க. அதனால இந்த கசகசா வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம அந்த காலத்திலிருந்து இந்த கசகசாவை நம் உணவில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதுவும் மிகவும் முக்கியமானது. இப்ப நான் கன்க்ளூஷனுக்கு போயிடுறேன். இந்த சீட்ஸ் வந்து எல்லாமே மொத்தமா என்ன சொல்றேன்னாக்க, அதுல நமக்கு தேவையான கொழுப்பு இருக்கு, நமக்கு தேவையான புரோட்டீன் புரதச்சத்து இருக்கு, நமக்கு வேண்டிய நார்ச்சத்து இருக்கு, அப்புறம் நமக்கு வேண்டிய சோடியம், கால்சியம், பொட்டாசியம், B12 அவ்வளவும் இந்த இவைகளில் இருக்கிறது. அதனால ஒரு 2 ounce இல்லைன்னா ஒரு கை அளவுக்கு தினமும் சாப்பிட்டால் இத்தனை சக்திகளும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல இந்த இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்குதான்னு எல்லாரும் சொன்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். ஆனா நம்புங்கள், நான் இது நல்லா படிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். இது ஒரு கை அளவு ஏதாவது ஒன்று தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு மிகவும் நல்லது. முளைக்கட்டிய விதைகள் இது மிகவும் முக்கியம். ஏன்னா முளைக்கட்டிய விதைகள்னா அது ஒரு முளை விட்டு இருக்கும்போது அது சின்ன ஒரு செடி. அந்த செடி தான் நாளைக்கு ஆலமரமாக விரிந்து வளரப்போகுது. அப்போ ஆலமரம் அளவுக்கு விரிந்து வளரும் அளவுக்கு ஒரு செடி இருக்குமானால், ஒரு விதை இருக்குமானால், அந்த விதையில் இருக்கும் அந்த இளம் செடியில் அத்தனை சக்திகளும் இருக்கும். ஆகையால் அந்த முளைப்பயிர்கள், முளைக்கப்பட்ட பயிர்கள் வந்து நமக்கு விதைகளில் கிடைக்கும் சக்தியை விட அதிக சக்தி கிடைக்கும். அதுலயும் அப்படிதான். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இன்னும் சிலிக்கான்ங்கிறது நம்மளுடைய முடிகளுக்கு சக்தியை கொடுக்க வேண்டியதும் அதில் இருக்கிறது. அப்போ பொதுவா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம வந்து இந்த கொட்டைகளையும் விதைகளையும் சாப்பிட்டால் அது வந்து சர்க்கரை நோயை அதிகப்படுத்தாது, புரோட்டீனை கொழுப்பை அதிகப்படுத்தாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்திலும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்க, நமக்கு வந்து உடம்பு வெயிட் குறையும், கொலஸ்ட்ரால் அதிகமாகாது, பிபி குறையும், அல்சைமர்ஸ் குறையும், நமக்கு வந்து மலச்சிக்கல் வராது, பெருங்குடல் தூய்மைப்படுத்தப்படும், கேன்சர் வராது. அத்தனையும் நமக்கு எதுல கிடைக்குதுன்னா நார்ச்சத்துல கிடைக்குது. உங்களுக்கு புரதச்சத்து புரோட்டீன் நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு உண்மை உதவுதுன்னு. அதே சமயத்துல நீங்க இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இந்த விதைகளில் கொட்டைகளில் கிடைப்பது காம்ப்ளிகேட்டட் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வந்து ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் வாயில போட்ட உடனே ரத்தத்துல ஏறிடும். ஆனா இதுல இருக்கிற அந்த சர்க்கரை சத்து ஏறவே ஏறாது, மெதுவா ஏறி மெதுவா இறங்கும். இந்த சர்க்கரை சத்து நம்ம குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாஸ் வளர்றதுக்கு உதவுது. அதனால நல்ல பாக்டீரியாஸ் நம்ம குடல்ல வளரும் பொழுது குடலினுடைய ஆரோக்கியம், பெருங்குடலினுடைய ஆரோக்கியம் எல்லாம் மிகவும் உன்னதமான அளவில் இருப்பதற்கு இது உதவுகிறது. ஆகையால் நாங்க வந்து ப்ரோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுல நிறைய இருக்குன்னா பால், இந்த மோர்ல இருக்கு. ஆஹ் ஆஹ் அதாவது நீராகாரம் அதுல இருக்கு. இந்த கொட்டைகளிலும் இருக்கிறது. இந்த கொட்டைகள் அந்த பாக்டீரியா வளர்வதற்கு குடலில் உதவுகிறது. ஆனா மோர்ல இருக்கிறதும் நீராகாரத்துல இருக்கிறது முதல்லயே வளர்ந்திருக்கு, அது அப்படியே நம்ம குடித்து விடுகிறோம். இதுதான் பெனிஃபிட். அதனால குடலில் நல்ல பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியம். அது வளர்வதற்கு இவை உதவுகிறதுங்கிறது முக்கியம். நான் முதலே சொல்லிட்டேன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்கு. அது ஹார்ட்டுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, எல்லா விதத்திலையும் அது நல்லது. ஆகையால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நமக்கு தேவை. அதே சமயத்தில்
சர்க்கரை நோயை அது தடுக்கிறது. அப்போ மொத்தமா என்ன? நம்மளுடைய வெயிட்டை குறைக்க உதவுகிறது, மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது, மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது, எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. அது இல்லாமல் கேன்சரை தடுப்பதற்கு உதவுகிறது. நான் சொன்ன மாதிரி நம்ம குடலை சுத்தம் செய்து குடலில் உள்ள பாக்டீரியா வளர வைத்து அது அந்த நன்மையை குடிக்கிறது, பிளட் பிரஷரை குடிக்கிறது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது. இத்தனை வகையில் நமக்கு இவைகள் நன்மைகளை தருகின்றன. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்து நம்ம கேள்வி பதில் செஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். எஸ். முதல்ல எனக்கே ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப நம்ம தேங்காய் பத்தி நீங்க சொன்னீங்க. முன்னெல்லாம் தேங்காய், இப்போ நம்ம நார்த் இந்தியன் அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இதுல பார்த்தோம்னா தேங்காவை கூட வந்து பீஸ் பீஸ் ஆக்கி அதை வந்து ஃப்ரை பண்ணி அதுல போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து தேங்காய் வந்து அந்த ட்ரை, நம்ம கொப்பரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை தான் யூஸ் ஆமா, பண்றாங்க. ஆமா, அதையும் அவங்க வந்து ஒரு ஸ்வீட் பண்றதுக்கு அப்படிதான், நம்மள மாதிரி ஒரு சமையலுக்கு அப்படி பயன்படுத்துறது கிடையாது. நம்ம சமையல்ல என்ன சொல்றாங்கன்னா, தேங்காய் வந்து எப்ப அடுப்புல ஏறுதோ அப்போதான் வந்து அது வந்து அந்த ஃபேட் இதுவாகும், அன்வான்ட் இதுவா இருக்கெல்லாம் வரும், மற்றபடி அது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எது வந்து, இத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்க நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டாமா, கேரளாவுக்கு போங்க. ஆஹ் கேரளாவுல தேங்காய் எண்ணெய் இல்லாத லைஃபே அவங்களுக்கு இல்ல. ஆமா, சமைச்சாகட்டும், எல்லாத்துலயும் தேங்காய். ஆமா. குழம்பாகட்டும், சாப்பாடு ஆகட்டும், தேங்காய் எண்ணெய் ஆஹ் இல்லாத குழம்பு இல்ல, தேங்காய் இல்லாத இது இல்ல. அதனால அவங்க ஆஹ் வறுத்து செய்யறாங்களோ இல்லையோ, நம்ம சாப்பிடுற முறை கரெக்டா இருக்கு. தேங்காயை துருவி போட்டு உணவுல சாப்பிடுறோம், தேங்காய் உம் பால் எடுத்து சாப்பிடுறோம். இது உம் போதுமா? நம்ம வந்து ஒரு அளவோட தான் இருக்கணும். அது ஏன் உம் நல்லது அப்படின்னா, 10 வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் டாக்டர்ஸ் வந்து கார்டியக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா உம் இப்போ மறுபடியும் ஆராய்ச்சியில தெரிய வந்தது என்னன்னாக்க, அந்த கொழுப்பு வகையில லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை, கெடுதல். ஆனா உம் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லது. அது உம் தேங்காயில நிறைய இருக்கு. அது உம் சாப்பிடுறதுனால நமக்கு கீட்டோன் அப்படிங்கிற ஒரு உடலுக்கு குளுக்கோஸை தாண்டி அதை விட உயர்ந்த ஒரு சக்தியை கொடுக்குது. அதே சமயத்துல கொலஸ்ட்ராலை குறைக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, உம் தோலுக்கு நல்லதுன்னு சொல்றதுனால இப்ப நாங்க அளவாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அது உம் இல்லாமல் அதில் லாரிக் ஆசிட் ஒண்ணு இருக்குமா. அது வந்து உம் எங்க இருக்குன்னா அம்மாவுடைய தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கு. ஆஹ் தாய்ப்பாலில் ஆஹ் இருக்கும் லாரிக் ஆசிட் வந்து இன்னொரு பொருள் இருக்குதுன்னா அது தேங்காயில் தான். அதனால உம் குழந்தைகளுக்கும் அது மிகவும் நல்லது. இவ்வளவு விஷயம் அந்த தேங்காயில இருக்கு. இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றிமா. இந்த கேள்வி இல்லைன்னா நான் ஆஹ் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். நன்றி நன்றி. ஐயா, நன்றி. வாழ்க அதுதாங்க வளமுடன். ஐயா, அது தேங்காய் பத்தி ஏதோ நிறைய சூடு பண்ணி சாப்பிடாது அப்படின்னும் போது நிறைய டைலமா வந்துட்டே இருந்தது. அது மாதிரி தேங்காயில இருக்க அத்தனை சத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது அதுல வந்துருது இல்லைங்களா ஐயா? ஆமா, ஆமா, ஆமா. ம். அதனால நம்முடைய முறை கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஏன் மத்தவங்களை பத்தி கவலைப்படணும்? ஓகேங்க, ஓகேங்க. வாழ்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஆஹ் வளமுடன். ஆமா, அன்பராக முதலாவது அன்பராக உமையால் அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மைட் கொடுக்குறோம், நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்போ நீங்க வந்து இந்த விதை வந்து சர்பத்துல எல்லாம் கலக்குறாங்கல்ல, அந்த விதை அதை பத்தி சொன்னீங்களா? மோர்லையும் கலந்துக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் ஆ, சொல்லுங்களேன். அந்த சியா சீட்ஸ்மா. அந்த சியா சீட்ஸ்ல வந்து அவ்வளவு சக்தி இருக்குமா. நான் சொன்ன அத்தனை சக்தியும் இருக்கு. உடலுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, உடலுக்கு வேண்டிய புரோட்டீன் இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு சொன்ன அத்தனை சக்தியும் சியா சீட்ஸ் இருக்கு. வெயிட்டை குறைக்க உதவுதுமா மெயினா. அது சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த பசியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுனால நம்ம அளவா சாப்பிடுறோம். ஒரு 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வெயிட் நிச்சயம் குறையும். அது தமிழ் மருந்து கடையில வாங்கி ஊற வச்சுட்டு நம்ம எதுல மோர்லயோ சர்பத்துலயோ இதுலயும் சேர்த்துக்கலாமாங்கய்யா? ஆமா, இல்லம்மா, சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குதுமா, பேக்கெட்ல கிடைக்குது. சியா சீட்ஸ்னு கேட்டா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணியில போட்டா அது நல்லா ஊறி வந்துக்கும். அது எதுல வேணாலும் போட்டு சாப்பிடலாம். சரிங்க, சரிங்க, சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குதுமா. இன்னொன்னுமா,
நம்மளுடைய ஆழியார் அரங்காவலர் அரங்கதுரைராஜன் இருக்காங்க. அவர் வந்து 6,000 ஏக்கர் இதுல வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய மெயின் ப்ராடக்ட் சியா சீட்ஸ் தான். உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காருமா. அது எங்கேயோ இருந்து வரல, நம்மவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வரும்போது அந்த ஜூஸ் குடிச்சேங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எங்க கிடைக்குதுன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு சொன்னாங்க. சரிங்கய்யா, நன்றிங்க ஐயா, ரொம்ப வாழ்க்கை வளமுடன். டேஸ்டா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். இன்னும் ஓ, ஆழியார்ல நமக்கு அந்த ஸ்டோர்லயே வைக்க சொல்லலாம். ம். வாழ்க ஆமாங்க வளமுடன். ஐயா, ஸ்டோர்ல ஜெனரல் ஸ்டோர்ல வச்சோம்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. ஆமா. ஆமா. வாழ்க வளமுடன். வயசானமுடன் ஐயா, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமாங்க ஐயா? ஆ ஆமா ஆமா செய்யலாம். ஓகே. வாழ்க ஓகேங்க, வளமுடன். நன்றிங்க ஐயா. வயசு வளமுடன் ஐயா. ஒரு அன்பர் வந்து இதுல கேட்டிருக்காங்க, கிருபாநிதி அம்மா. காஸ்டர் ஆயில் பத்தி ஒண்ணுமே சொல்லல, ஆமணுக்கு எண்ணெய் பத்தி நீங்க குறிப்பிடல, இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஐயா. இன்னொரு தடவை சொல்லுங்க. கேஸ்டர் ஆயிலுங்க ஐயா, விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய். ஆமா, ஆ விளக்கெண்ணெய் வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம சாப்பிடுறது இல்ல. ஆ விளக்கெண்ணெய் வந்து பொதுவா வந்து விளக்குக்கு யூஸ் பண்றோம், கண்ணுக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். நான் நான் சாப்பிடுற ஆயில மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். ஆ அது பொதுவா சமையலில் உபயோகப்படுத்துவது இல்லை. ஆனா ஆ விளக்குக்கு நல்லது. ஏன்னா அந்த ம் விளக்கு ஏற்றினா அந்த இருட்டுல லைட் வரும்போது கண்களுக்கு நல்லது. ம் நான் ஒரு ஒரு டைம்ல யோசிக்கிறது கூட ஒண்ணுமா, நம்ம ம் சீவகாந்த பெருக்கத்துல வந்து விளக்குல வந்து நெய் ஊத்துறோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த நெய் ஊத்துறது போல விளக்கெண்ணெய் ஊத்துனா என்னங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ம் அதுவும் கண்களுக்கு நல்லதுதான். ஆமா, ஆனா நம்ம கண்களுக்கு சுவாமிஜி ஐயா. வந்து ம் சொல்லு, அதுதான் சுவாமிஜி சுவாமிஜி சொன்னது நெய் சொல்லியிருக்காங்க, மட்டும்தான். நெய் என்னமா? மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓ, ஆமா. அப்படிங்களா ஐயா? சரி. ஆனா ஓகே ஓகே. நான் இதையும் யோசிச்சது உண்டு. அதுக்கு பேரே ம் விளக்கெண்ணெய் இல்லையா? ம் ம் ம். ஐயா, ஆமணக்கு ஒரு எண்ணெய் ஒரு அது. சில இடங்கள்ல வந்து பருப்பு வேக வைப்பாங்க இல்லைங்க ஐயா, அப்ப ஒரு 4-5 டிராப் விளக்கெண்ணெய் விட்டு வேக வைப்பாங்க ஐயா. அந்த இல்லம்மா, மாதிரி. இட்லி மாவு அரைக்கும் போது 4-5 அந்த ஆ விதையை போட்டு செய்வாங்க. ஆனா ஆ ஹெல்த் ஆ வைஸ் இட் இஸ் நாட் குட். அது நல்லது அல்ல. ஓகே ஓகே. ஓகேங்க இட்லி ஐயா. நல்லா இருக்கும், ஆனா ஆ உடம்புக்கு ஆமணுக்கு கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஆ ஆமணுக்கு கொட்டையை அதுல போட்டு செய்வாங்க. ம் ஆமணுக்கு கொட்டை சாப்பிடுவதற்கு அவ்வளவு நல்லதல்ல. ஓ, ஓகேங்க ஐயா. ஹெல்த் நன்றி. டிபார்ட்மெண்ட்லயே பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓ, ஹோட்டல்ல எல்லாம் ஆமணுக்கு கொட்டையை இட்லியில சேர்த்தக்கூடாதுன்னு ஆ ஹெல்த் ஆ டிபார்ட்மெண்ட்லயே பேன் பண்ணியிருக்காங்கம்மா. ஓகே ஓகேங்க ஐயா. வாழ்க ஓகேங்க ஐயா, வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரியல்மி. வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். ரியல்மி. வாழ்க வளமுடன். RMS 3750. வாழ்க வளமுடன். ரியல்மி. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த அன்பராக பாப்பு அவர்களை அழைக்கின்றோம். பாப்பு டீச்சர், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். டாக்டர் வாழ்க ஐயா. வளமுடன். ஐயா, இந்த நீங்க விளக்கெண்ணெய் இப்போ சொன்னீங்க. நாங்களாம் எங்கள் வில்லேஜ்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களாம் ஆட்டி தான் யூஸ் பண்ணாங்க. நாங்களும் இன்னும் அம்மா சொன்ன மாதிரி இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அப்புறம் இந்த நாட்டு வைத்தியர்லாம் சொல்கிறாங்க எலும்புக்கு வந்து அது வலு கொடுக்கும், அதனால அதெல்லாம் அப்போ தான் எலும்பு பசை இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா. ஆமாமா, எங்க ஊர்லயும் நீங்க சொன்ன மாதிரி நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தான். எங்க சரி. ஊர்ல எங்க பாட்டியே எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல அந்த ஆமணக்குங்கிற செடியே தனியா இருக்கும். அது கொண்டு வந்து மூட்டையா வச்சிருப்பேன். எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப வந்து அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ உடம்புல தடவிக்கலாமே தவிர உள்ள சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லது இல்லை. இப்போ வர குழந்தைங்களும் வந்து வயிற்றுல இருந்தே மாத்திரை மருந்துலயே வளர்றதுனால அது ஒத்துக்காதோ இல்லைங்களாங்கய்யா? அது எப்படின்னு தெரியலமா. ஆனா விளக்கெண்ணெய் வந்து இன்னொன்னு கொடுப்பாங்க, பேதி ஆகிறதுக்கு கொடுப்பாங்க. ஆமாங்கய்யா. விளக்கெண்ணெய் கொடுத்தாக்க குடலெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுரும். காலையில் ஆமா. 4 மணிக்கு எந்திரிச்சு ஊத்தி விட்டுருவாங்க வாயில. அப்பெல்லாம் என்ன குழந்தைன்னே சொல்லுவாங்க ஐயா, என்ன குழந்தைன்னே சொல்லுவாங்க. 3 மாசம் ஆமா வரையிலும் மாட்டி வச்சு ஆமா. எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்களையெல்லாம் அப்படிதான் வளர்த்துனாங்க. இப்பெல்லாம் இதுவரையிலும் நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம. இப்பதான் எல்லாமே அதுதான்மா. அது போயிடுச்சு. ஒரு மருந்தா உபயோகப்படுத்தினாங்களே தவிர உணவா கொண்டு வர முடியாதுங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரிங்கய்யா. அப்புறம் ஐயா, இந்த பால் வந்து
நைட்டு பால் குடிக்கக்கூடாதுன்னு சில டாக்டர் சொல்றீங்க, சிலர் குடிக்கலாங்கிறாங்க. இப்போ நல்ல ஆ, பசும்பால் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ நைட்ல ஆ. குடிக்கலாமா எப்படிங்களா? ஆமா, இப்ப வந்து லேட்டஸ்டா 40 வயசுல மேல இருக்கிறவங்களுக்கு பால் தேவையில்லை. ஏன்னா அப்படிங்க. அந்த பால் இருக்கிற ஒரு ஆசிட் வந்து நம்ம எலும்புல இருக்கிற கால்சியத்தை எடுத்துட்டு எலும்பு வீக் ஆகுதுங்கிறதுனால 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மோர் சேர்த்திக்கலாம். மோர் வேணா குடிக்கலாம். ஓகேங்க. ஆமா, பால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம் 40 வயசுக்கு மேல. பழங்கள்ங்கய்யா, பழங்கள் நைட்ல சாப்பிடலாங்களா ஐயா? வாழைப்பழம் சாப்பிடலாமா? ஏன்னா அதுல வந்து டிரிப்டோஃபன் ஒன்று இருக்கு. அதிலிருந்து செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்னு ரெண்டு வருது. அது ரெண்டுமே உடம்புக்கு மிகவும் நல்லது, தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய பழம் சாப்பிடக்கூடாது. ஏலைக்கு அல்லது பூவாழை அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்ப நாங்களாம் சாப்பாடே சாப்பிட்றதில்ல. இந்த பழங்களே ஆப்பிள், ஆரஞ்சு, ஆ பப்பாளி அப்படி சாப்பிடலாம். ஒரு உணவு பழங்களாக சாப்பிட்றதுனால தப்பு இல்லைம்மா. நைட்டு நைட்டு சாப்பிடலாங்களாங்கய்யா? ஒரு சிலர் நைட்டு நைட் வேணாம். சாப்பிடலாம். நீங்க 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தூங்கணும். 2 மணி நேரம் கேப் இருக்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த பயிர் வகைகள்லாம் கூட ஒரு வேளை சாப்பிடலாம் இல்லைங்களாங்கய்யா? அது பயிர் பயிர் வகைகள் சாயந்தரம் ஈவினிங் சாப்பிடணுமா. ஊற சுண்டல் வச்சு மாதிரி செஞ்சு சாப்பிடுறது வந்து மாலையில. ஊற வச்சு முளைக்கட்டி எல்லாம் கூட சாப்பிடலாம் இல்லைங்களாங்க? ஆ பச்சையா ஊற பச்சை வச்சு முளை கட்டி சாப்பிடுறது காலையில டிஃபனுக்கு கொண்டு வரலாம். அது சுண்டல் பச்சையா மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ஈவினிங் கொண்டு வரலாம். ஓகேங்க ஓகேங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க வளமுடன். அன்பராக கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் பத்தி சொன்னீங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட் ஐயா. என்னோட சொல்லுங்க. பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஃப்ளங் போய் சேர்ந்துக்கோங்க ஐயா. அவன் தூங்கும் போது சளி மூக்குல இருந்து கட்டுது, பிரீத் சளி கட்டுறது தானே. ஆமா ஆமா. ம். அது எவ்ரி ஆஃபன் 2 monthly ட்வைஸ் த்ரைஸ் ஜுரம் வந்துடும். அதுக்கு அப்போ ம். டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்துட்டு இந்த மீன் ஒமேகா ம், ம். மீனே எடுத்துக்க கூடாது அது ஆமா ஆமா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஆமா. அது அப்பத்துல இருந்து மீன் மீன் வந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ஆஹ் ஆகும்மா. இப்ப சொல்லிடுறேன். மீன் நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ஆகும். ஆஹ் அதனால அந்த ஒமேகா 3 உம் ஃபேட்டி ஆசிட் தனியா எண்ணெயா கிடைக்குது, அது சாப்பிடலாம். ஓ சரி. மீன்ல மீன் மத்ததும் சேர்ந்து வருது இல்லையா, அதெல்லாம் வந்து அலர்ஜி ஆகும். ஓகே ஓகே. அது அப்பத்துல இருந்தே அவனுக்கு அந்த கோல்டு காஃப் இருந்ததுனால ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சின்ன 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 பொறை அதெல்லாம் இந்த ஆயிலு இதெல்லாம் சாப்பிடுறதே இல்லை. இப்ப அதுக்கு இந்த சீட்ஸ்ல இந்த கிரெயின்ஸ்ல ஏதாவது கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமுங்க ஐயா? இது எல்லாமே கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே. அவனுக்கு வேண்டிய சத்துக்கள் பூரா இதுல இருக்கு. அதோட ஓகே. அவனுடைய உடம்பு எக்ஸசைஸ் நல்லா விளையாட சொல்லுங்க. ஆமாங்க பேட்மிண்டன் ஐயா, மாதிரி ரொம்ப ஏதாவது விளையாட விளையாடுறான், சொல்லுங்க. பயங்கர நல்லா விளையாடுறாங்க, ஃபுல் விளையாடணும். ஸ்வெட். அப்புறம் அந்த பிராணாயாமம் சொல்லி கொடுங்க. நல்ல மூச்சை உள்ள இழுத்து கும்பகம் வச்சு வெளியே விடுறது வந்து கும்பக் பிரயாணம் சொல்லி கொடுத்தா நல்லது. ஓகே ஓகே. அது அவனோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க டாக்டர் ஐயா வளமுடன். டாக்டர் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். நீங்க எப்பவுமே நீங்க உங்களுக்கு கொடுக்குற குறிப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் தேவையானது. உங்க சமையல் அறைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஐயா வந்து பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. அது வந்து ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா ஐயா? ஊற வச்சு சாப்பிடுறதுக்கும் ராவா சாப்பிடுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா ஐயா? இல்ல, ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுமா. ஈஸியா ஜீரணம் ஆகும், சத்துக்கள் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு நாளைக்கு ஆனா எவ்வளவு ஒரு நிமிஷம், ஊற வச்சு சாப்பிடலாம், எண்ணெயில வறுத்து சாப்பிடக்கூடாது. ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம் மேக்சிமம்? ஒரு கையளவுன்னு சொல்றோம், அது கூட எனக்கு ஜாஸ்தின்னு தோணுது. ஒரு 4-5 பருப்பு இல்ல 8 பருப்பு வரைக்கும் போதும். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா அவங்க பாதாம் பத்தி சொன்னது எனக்கு நான் ஏற்கனவே வேற நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி சொல்லுங்க. பாதாம் வந்து ஊற வச்சு தோல் நீக்கிதாங்க ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து தோலோட சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி முதல்ல சொன்னாங்க. நீங்க தோல்லயும் அதே சத்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா, அதனாலதான் அதை அழுத்தி சொன்னேன். அது அஹ் தோலோட சாப்பிட்டாலும் நல்லதான், தோல் நீக்கி சாப்பிட்டாலும் நல்லதான். அஹ் தோல் இல்லாம சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கு, தோலோட அஹ் சாப்பிட்டா கசக்குது. அதுதான். ஆமாங்க ஆமாங்க ஐயா. குழந்தைங்க சாப்பிடலன்னா அரைச்சி ஏதாச்சும் நம்ம அந்த கிரேவில ஊத்தி கொடுத்துட்டு. கொடுக்கலாம் கொடுக்கலாம். அது அப்ப குழந்தைகளுக்கு டேஸ்டா தான் கொடுத்தாகணும். அப்ப நம்ம ம் தோலை தியாகம் பண்ணி தான் ஆகணும். வாழ்க அஹ் வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக வாசுதேவன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னால ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து 35 நாள் ரேடியேஷன் கொடுத்து சரியாச்சுங்க. ரேடியேஷன் கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, 35 நாள் கொடுத்தாங்க. சரி. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா எதுவும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பிஎஸ்சி எவ்வளவு இருக்கு? இப்ப Prostate 0.14 இருக்குங்க. ஓ 0.14. குட் 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 குட். இப்ப இங்க நல்ல வந்து முன்னேற்றம். பூசணி விதையை சொல்லுங்க. சாப்பிடலாங்க அப்பா? எதுங்க? பூசணி விதை சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாங்க? ஒரு கையளவு. கையளவு தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாங்களா, அப்படியே சாப்பிடலாங்க? வறுத்தும் சாப்பிடலாம், சரிங்க லேசா எண்ணெய் ஊத்திட்டு வறுத்து சாப்பிடலாம். சரிங்க இல்லைன்னா ஊற வச்சு, எண்ணெய் கேட்டா வறுத்து தான் சாப்பிடணும். பூசணி விதைய ஊற வச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கும், டேஸ்டா. சரிங்க சரிங்க. நல்லதுங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சக்திவேல் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க சக்திவேல். ஐயா நான் தூத்துக்குடில இருந்து சக்திவேல் ஐயா. இப்போ நான் வந்து இந்த சியா சீட்ஸ்ன்னு சொல்றீங்களா ஐயா, அது வந்து சப்சா வதை தானே அது? சியா சீட்ஸ் அது வந்து சப்சா வதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதுதானே அது? இல்ல, எனக்கு தெரியல. தமிழ்ல பேர் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சியா சீட்ஸ் தான் ஓஹோ. நான் சொல்லுவாங்க. இந்த எனக்கு அதுக்கு நீங்க சரியான சொன்ன மாதிரிதான் தண்ணியில ஊறப்பட்டுதான் சாப்பிட்டு. அந்த நீங்க சொன்ன அந்த சீடு வேற, இது வேற. ஓ அது வேற இது வேறயா? சரி சரி, அதுதான் ஆமா. கேட்டுக்கிட்டேன் என்னன்னு. ஐயா, சப்ஜா ரைட். சீட்ஸ் சொல்றது வந்து சப்ஜா ஹிந்தி வார்த்தை. அது வந்து நம்ம அந்த ஓ கிருமிச்சு பச்சிலை இருக்கு இல்லைங்களா, அதனோட விதையை தான் வந்து சப்ஜா சீட்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்கா இருக்கும் இல்லையா? ஓ ஆமா 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 ஆமா. ஆமா ஆமா. அது 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 சாப்பிடலாமா ஐயா? அதுவும் சாப்பிடலாம். அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது, குஷ்டம் ஆமா தணிக்கக்கூடியது இல்லையா? ஆமா ஆமா. இந்த பூசணிக்காயை வந்து நம்ம பச்சையா கட் பண்ணி தோலை மட்டும் சீப்பிட்டு விதையோட அரைச்சி குடிக்கிறோம், அது நல்லதுதானா? எப்படியா டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஐயா? ஆமா, என்னைக்கு ரா ஃபுட் நல்லதுங்க. இல்ல, என்னைக்குமே ரா ஃபுட் ஈட்டுக்கணும் நல்லது. நல்லது. உங்களால குடிக்க முடிஞ்சா, டேஸ்டா இருந்தா தாராளமா குடிக்கலாம். இல்ல அதுல நாங்க தேன் வந்து ஊத்தி குடிக்கிறேன் ஐயா. தேன் ஊத்தக்கூடாது. தேன் ஊத்துனா ஓ தேன். சர்க்கரை சேர்த்தனால அது விஷயம் மாறிடும். நான் ஓ வந்து சரி. வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதைய ஆமா ஆமா. ம், தேங்காய் துருவுற மாதிரி துருவிட்டு மோர் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ தூவி நான் சாப்பிடுவேன். அது ஓ சாப்பிட்டா எனக்கு மோர் சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ அப்படி சாப்பிடணும். சரி அது சரி எனக்கு சரி ரொம்ப சரி. பிடிக்கும். வெள்ளை பூசணியில ஓ துருவி சாப்பிட்டா, சரி. பச்சையா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட். நான் அதான் மிக்சியில போட்டு அரைச்சி சாறு எடுத்து சாரா குடிக்கிறேன் டெய்லி காலையில இது வெறும் வயிற்றுல நான். சாரா, இப்ப இந்த வெள்ளை பூசணி எல்லாம் அப்படியே சாரெல்லாம் கிடையாது, மொத்தமா சாப்பிட்டோம். ஓ மொத்தமா அப்படியே சாப்பிடலாம். ஆமா. சரி 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 சரி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அவங்களோட. வெள்ளை நன்றி பூசணியில நன்றி. சால்ட் சேர்க்கலாமாங்க ஐயா? நம்ம சால்ட்டோ சர்க்கரையோ இதெல்லாம் விஷமோ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் வேணும் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ரகசியம் சொல்லணும், நானும் கொஞ்சம் போட்டுக்குவேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வெளியே வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. மறுபடியும் நீங்க மியூட் அழுத்திட்டீங்கம்மா. அன்மியூட் ஆயிடுச்சு, திரும்ப மியூட் பண்ணிக்கோங்கம்மா, மியூட் பண்ணிக்கோங்க. இந்திராணி அம்மா மியூட் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ வருது. சீக்கிரம்
சொல்லுங்கம்மா. ஆ ஐயா, நான் ஏற்கனவே முதல்ல உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் ஐயா. போன மாசம் மீட்டிங்ல ஆ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஆ டைம் இல்லை. நான் அந்த டயத்துல பேச முடியாம எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ. மெடிக்கேஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆ அதனால நான் பேச முடியல ஐயா. அதே பிரச்சனை இப்போ தான் இப்போ நீங்க வீக்கா இப்போ தாமா இருக்கீங்க. இப்போ அதே பிரச்சனை தான் ஐயா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. யூரின் ம். பிரச்சனை. ஆ அது எப்பவும் எனக்கு வெக்கேஷன்ல, அந்த சம்மர் வெக்கேஷன்ல சில சமயங்கள்ல வரும், சரியாயிடும். ஆ ஹோமியோபதி எடுத்துக்கிட்டா சரியாயிடும். இப்போ ம் நான் சென்னை வந்த பிறகு அது ம் அன்கண்ட்ரோலா ஒன்றும் பண்ண முடியல ஐயா. ஆஸ்பத்திரி போனா ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாங்க, அதோட பெட்ல வச்சு இதுதான் பாட்டில் தான் போடுறாங்க. நான் இங்க நிறைய தண்ணி குடிக்கிறேன். ஒரு குறைஞ்ச எனக்கு 80 வயசு, 81 வயசு ஆகுது. 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அதுக்கு மேல மோர் அந்த மாதிரி தண்ணி, வெரைட்டி கஞ்சி இதெல்லாம் கூட சாப்பிடுறேன். அந்த சரிம்மா. யூரின் பிரச்சனை போக மாட்டேங்குது ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அது என்ன செய்யலாம்னு என்ன அதுக்கு மெடிசன் சொல்லுங்க ஐயா. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு யூராலஜிஸ்ட் காமிக்கணும். பொதுவாகவே வயசானவங்களுக்கு அந்த ஸ்பிங்டர் சரியா வேலை செய்யாது. அதனால உள்ள எப்பவுமே கொஞ்சம் சிறுநீர் தேங்கிரும். தேங்கி நிக்கிற இதுல அந்த இன்ஃபெக்ஷன் வரும். அதனாலதான் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால பிளாடர் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லி தருவாங்க. அது செஞ்சு அப்புறம் இந்த யூரினை டெஸ்ட் பண்ணி கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல எந்த மருந்து கொடுக்கலாம்னு ரிப்போர்ட் வரும். அதை தொடர்ந்து ஒரு 15 நாள் சாப்பிடணும். அது இல்லாம நைட்ரோஃபியூரண்டாயின் என்எஃப்எஸ் டேப்லெட்டுங்கிறது ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க மறுபடியும் என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் என் கூட பேசுங்கம்மா. சரிங்க ஐயா. தண்ணி தண்ணி நிறைய குடிக்கிறேன். அந்த பூசணி ஆ ஆ அதெல்லாம் கூட இதெல்லாம் நான் சொன்னதை சேர்ந்து செய்யுங்க. அது கூட செய்யுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா இது போல இருந்தது. அப்போலோல அட்மிட் ஆகி அத அந்த பேசேஜ கிளீன் பண்ணாங்க ஐயா. டாக்டர் அதான் சர்ஜரி மாதிரி அத சரி சுண்ணாம்போ யூரியாவோ படிஞ்சிருந்ததுன்னு சொல்லி கிளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருந்தேன். அதான் நீங்க ஆமா என் கூட தனியா ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன்மா. எப்போ பேசட்டுங்க ஐயா? நைட் 10 மணிக்கு என்னுடைய சரி, நம்பர் நோட் பண்ணிக்க, எழுதிக்க முடியுமா? இதோ எழுதுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. பக்கத்து 98 98 427 இதோ வரேன். 98427 428 428 27 827 அப்புறம் 27. கடைசியில தானே 27 ஆமா ஆமா 98 ம் 4 சாரி சார், சாரி ஐயா, சரி 427. நான் 98 chat boxல போடுறேம்மா, நீங்க எடுத்துக்கோங்கம்மா. சரி சரிம்மா. 9842742827. ஓ ஓ ஓ 428 8 அப்புறம் 27 27. ஆ ஒரே 27 தானே? ஆமா. ஓ சரி சரிங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சக்தி இளைய பேசிச்சு. சாந்தி கஜேந்திரன் ஐயா, சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன். கஜேந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். ஓகே, சாந்தி அம்மா, சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் லில்லிம்மா. வாழ்க எங்க வளமுடன். என்னுடைய மனசுல இருந்தது உங்களுக்கு எப்படி பிரதிபலிச்சிச்சு? தேங்காயை பத்தி ஐயாட்ட உடனே கேட்டுட்டீங்க.
வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. விதைகளின் மகிமை ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. எல்லோரும் பொதுவா பெண்கள் நிறைய விஷயங்களை இதுல எடுத்துக்கலாங்கய்யா. நல்லா இருந்தது. ஆமா ஐயா என்கிட்ட ஆமாம்மா 2 கொஸ்டின் இருக்குங்கய்யா. இந்த சொல்லுங்கம்மா. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா, அந்த அந்த ஆமா நரம்பு சுருட்டல் சொல்லுங்க நோய், அதுக்கு தெரியும் தெரியும் எதை சொல்லுங்க. சாப்பிட்டா நல்லா ஆகுங்கய்யா? எனக்கு இப்ப அங்கங்க இல்ல கிளாட் ஆகி கொஞ்சம் கருப்பு கருப்பா இருந்தது. இப்ப ஆ, ஜஸ்ட் ஸ்வெல்லிங் ஆகுதுங்கய்யா கணுக்கால்ல. ஆ. டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க நீங்க ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருங்க நானே நானு சொல்லிடுறேன். ஆமா சொல்லுங்கய்யா நானே சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஆ, வெரிகோஸ் வெயினுக்கு உணவுல எதுவும் கிடையாது. அது சரி. ஸ்கேன் எடுத்து பார்த்து ஆ, 2 இது இருக்கும். அது நரம்பு இல்ல, அது ரத்த குழாய். ரத்த ம், குழாயில அந்த கெட்ட ரத்தம் போற இது ம், வெயின்னு சொல்லுவோம். அது ம், டீப் வெயின் நல்லா இருந்தா, உள்ள இருக்கிற வெயின் நல்லா இருந்தா, வெளிய இருக்கிற வேரிகோஸ் வெயினை ஆபரேட் பண்ண சொல்றோம். அந்த ம், ஆபரேஷன்ங்கிறது எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஒண்ணுமே ம், இல்ல. இப்ப லேசர்ல செய்யறாங்க. சிம்பிளா ம். செஞ்சு முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்க சரிங்க. அது கணுக்கால்ல கொஞ்சம் வீக்கமாவே இருக்குங்க. இன்னைக்கு எத்தனை எக்ஸசைஸ் எல்லாமே ஆ, பண்றேன். கால் ஆமாமா. எக்ஸசைஸும் ஏன்னா பண்றேன். இதுல ரத்தம் தேங்கிட்டே இருக்கிறதுனால கணுக்கால்ல வீக்கம் இருக்கும். அந்த இடத்துல அந்த தோல் கலர் மாற ஆரம்பிக்கும். ஆமா, அந்த தோல் கருப்பாயிருச்சுங்க. வந்து அரிக்கும். ஆ, ம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரிக்கும். ரொம்ப சொரிஞ்சீங்கன்னா அங்க புண்ணாயிரும். இதெல்லாம் ஆமா. வராம தடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ல சிம்பிளா பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்க. அப்ப ரொம்ப இதுக்கு சிம்பிள். சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்க்கணும் என்னங்கய்யா? இல்ல, எல்லா சர்ஜரி பண்ற எல்லா டாக்டருமே செய்வாங்க. ஆ, அதனால நிறைய பேர் செய்யறாங்கம்மா. சரிங்க சரிங்க. 2வது கொஸ்டின்ங்க, அந்த தோல்லாம் சுருக்கமா இருக்கிறதுக்கு என்னங்கய்யா சாப்பிடலாம் விதைகள்ல? தோல் சுருக்கத்தை பத்தி கவலைப்படாதம்மா. அது வயசை பொறுத்து. சரிங்க. அது இல்லைங்க, எனக்கு எ- 64 நீங்க தான் ஆகுது. ஆனாலும் நான் காய்கல்ப பயிற்சி எல்லாம் பண்றேன். தோல்லாம் ஆ, சுருங்குன மாதிரி ஆயிட்டே வருதுங்க. வயதானவங்க மாதிரி தோற்றம் இருக்க மாதிரி இருக்கு. மனசுல நான் எந்த சுகரும் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, நான் நல்லா இருக்கேன். ஆனா எல்லாரும் சொல்றாங்க என்ன தோல் சுரு வயசான மாதிரி ஆயிட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. தோல் சுருங்குதுன்னா கொழுப்பு கம்மியாகுதுன்னு அர்த்தம். உடம்புக்கு நல்லது. ஆனா ஒரு 7 கிலோ குறைச்சிருக்கேங்கய்யா. 7 கிலோ வெயிட் அதுதான்மா. குறைச்சிருக்கேன். ஆ, அதேதான். அதனாலதான் தோல் சுருங்கி இருக்கு. கொழுப்பு இல்ல. உங்க ஹார்ட் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா இருக்கும், நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. உண்மையா பொய்யா? ஆமாங்க. ஆஹ் கண்டிப்பாங்க. அதுதான் நமக்கு வேணும். குண்டா இருந்துட்டு ம், நல்ல மினுமினுக்கிற தோல் வச்சுட்டு ஹார்ட் ம். ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம் உட்கார்ந்துட்டு இருந்தா வேண்டாம். நீங்க நல்லா சரிங்க இருக்கு. சரிங்க. நீங்க ஓகேங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நன்றிங்க. நல்ல ஒரு வாழ்க நல்ல வளமுடன். எனக்கு இது இது கொடுத்துருக்கீங்க, தெளிவான விளக்கம். ரொம்ப நன்றி. அருள் பணி சிறக்க இந்த வாழ்க சாந்தி சுந்தரத்தின் வணக்கங்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லில்லிமா, வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ம். ஓகே. அடுத்த அன்பராக மீண்டும் கஜேந்திரன் ஐயா. வாழ்க வளமுடன். கஜேந்திரன் ஐயா. மீண்டும் தூத்துக்குடியில இருந்து சக்திவேல் ஐயா திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க பேசுங்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. சொல்லுங்க சக்திவேல். ஐயா காலையில இருந்து கம்பங்கூழ் கஞ்சி குடிக்கிறேன் ஐயா. காலையில ஆ, டிஃபனே அதுவா தான் எடுக்கிறேன். ஆனா ஆ, ஒரு 11:30 மணி 12 மணி வாக்குல கொஞ்சம் பசி எடுத்த உடனே 2 பழங்கள் சாப்பிட்றேன். ஏதாவது வாழைப்பழமும் கொய்யாப்பழம் ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் சரி. ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மத்தியானம் லஞ்ச் எடுக்கிறேன். மதிய அப்புறம் உணவு ஈவினிங் சரி. வந்து ஏதாவது முடிஞ்சா தோசை ஏதாவது. ஆமா, முடிஞ்சா ஏதாவது தோசை ம், தோசை ம், எடுத்துட்டு வருவாங்க. காலையில வெள்ளை தோசை சாயந்தரம். இல்லைன்னா ஆ. அவல் வச்சு சாப்பிட்டுட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன் ஐயா. ஆனா என்னோட ஒர்க் என்னன்னா முழுக்க முழுக்க யோகா ஆசிரியர் தான். எல்லா ஸ்கூல்லயும் போய் நைட் என்ன யோகா நைட் சொல்லிக்கிறேன். நைட் என்ன அதுல எனக்கு சாப்பிடுறீங்க? நைட் நைட்ல பொதுவா அவல் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ம். ஏதாவது கஞ்சி மாதிரி சத்து மாவு கஞ்சி மாதிரி ஏதாவது 2 டம்ளர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துறது. இல்ல நீங்க ஃபுட்டு இதுல வந்து அதிகமா எடுக்கிறது இல்லையா. இல்ல இல்ல உங்க இதுல வந்து ஆ, காய்கறி கீரைகள் கம்மியா இருக்கு. ம். அப்புறம் நீங்க எடுக்கிறது எல்லாமே இல்ல அரிசி காய்கறி உணவா மத்தியானம் வருது. 2 காய்கறி அப்புறம் சரி சாயந்தரம் வந்து சரி. நீங்க அவல் அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு பதிலா ஆ, ஏதாவது ஒரு பருப்புல சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு பருப்பு. ஓ சரி சரி. சரி சரி. நீங்க ம். தானியத்திலேயே போயிட்டு இருக்கீங்க. தானியத்துல வேண்டாம்.
ஆ காலையிலயும் தானியம், மத்தியானம் தானியம், சரி சரி சாயந்தரம் சரி தானியம், நைட்டு தானியம் இருக்கு. அதனால ஈவினிங் வந்து ஆ ஏதாவது ஒரு பருப்பை வந்து ம் முளைக்கட்டின பருப்பா இருந்தாலும் சரி, இல்ல பருப்பு ம் சுண்டல் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். சரி சரி முளைக்கட்டின பருப்பா இருந்தா பச்சையா ஓ சாப்பிடலாம். வேற இல்லைன்னா சுண்டல்னா வேக வச்சு ஆ சாப்பிடலாம். ம் அப்புறம் இட்லி வேக வச்சு சேர்த்துக்கலாம் சாப்பிடலாம். நீங்க. ஆ இட்லி குட். அப்புறம் ஒரே ஆ ஒரு கேள்வி, சரி சரி காலையில ஆ அந்த கஞ்சி எப்படி ஆ செய்றீங்க? ஆ காலையில இந்த கஞ்சி குடிக்கிறீங்க இல்லையா? கஞ்சி வந்து நல்ல ஆமா ஆமா அது எப்படி அது அது எப்படி ஒரு செய்யறீங்க? அன்பர் வந்து ஆ ஹலோ ஐயா சக்தி, மியூட்ல போயிட்டாங்க. மியூட் ஐயா அன்மியூட் அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிக்கோங்க. சக்திவேல் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க சக்திவேல் வளமுடன், வாழ்க கஜேந்திரன் ஒரு வளமுடன். நிமிஷம் இருங்க. கஜேந்திரன் ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க சக்திவேல் சக்திவேல் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. சக்திவேல் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஆ ஐயா காலையில வந்து சொல்லுங்க. ஒரு அன்பர் வந்து கொடுத்துட்டு போவாரு. அதை வாங்கி தான் குடிக்கிறேன். ஒரு தூக்கு நிறைய குடிக்கிறேன் ஐயா. ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் இருக்கும்னு வைங்களேன். அவரு எப்படி சரி, இப்ப நான் என்ன பண்றாரு எனக்கு சாப்பிடுறேன்னு தெரியல. நாளைக்கு வேணா இல்ல கேட்டு சொல்றேன். சக்திவேல், சக்திவேல் நான் என்ன சொல்லுங்க ஐயா. சாப்பிடுறேன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சாயந்தரம் மிச்சம் ஆன சாப்பாடு, அரிசி சாப்பாடு ஆ மிச்சம் ஆ ஆனது கொஞ்சம் மிக்சியில போட்டு லைட்டா சரி. அரைச்சிட்டு அதை ஒரு மண் பானையில ஓ போட்டுட்டு சரி. நிறைய தண்ணி ஊத்தி ஆ அதுல 1/2 டம்ளர் மோர் போட்டு ஆ நைட் பூரா ஊற வச்சிருவோம். ஆ காலையில ஆ எடுத்து அதுல இன்னும் ஓ கொஞ்சம் மோர் சரி. போட்டு ஆ கொஞ்சம் எனக்கு தேவையான வெங்காயம் ம் அல்லது தேங்காய் கொஞ்சம் தூவிட்டு ஆ அதுல ஒரு 3 டம்ளர் நான் குடிச்சிடுறேன். ஆ இதுதான் எனக்கு சாப்பாடு. அதாவது இதுக்கு பேர் ஆ வந்து நீராகாரம். நைட்ல ஊற வச்சு காலையில ஐயா அது சாப்பிடுறது நல்லது. ஆ ஐயா அது புளிப்பு ஏறிங்களா ஐயா இல்லையா? புரியுதா? புளிப்பு இல்ல, அதுதான் புளிப்பு நான் ஏறும்ல அதுல? ஏறாது. ஆ ஏறவே ஏறாது. மோர் மணமா இருக்கும், ஓ சுவையா மோர் இருக்கும். அப்படியா? சார் நான் சாப்பிட்டுட்டு ஓ நான் சொல்றேன் சரி சரி. என்னுடைய என்னுடைய இதை நான் சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல ஆ என்னுடைய மருமகள், சரி. என் சன் ஆ எல்லாம் டாக்டர் தான், ஆ எல்லாரும் அதான் குடிக்கிறாங்க. ஆ ஓ சரி சரி வாழ்க சரி. வளமுடன். சரிங்க ஐயா. நன்றி. அதே ஃபாலோ நீராகாரம்னு பண்ணுறேன். வாழ்க. கூகுள்ல கூட இருக்கு, படிங்க. நான் செஞ்சதை சாப்பிட்டு பாருங்க, சரி. அப்புறம் சரிங்க ஐயா. சொல்லுங்க. சரி நீங்க சரி அப்படி எதுவும் இன்னும் நன்றி ஐயா. யோகா வாழ்க. டீச்சரா இருக்கிறதுனால ஆ யோகா டீச்சர் இருக்கிறனால இதை ஆ நீங்க முயற்சி பண்ணிட்டு அதை எல்லாரும், அதுவும் நீங்க ம் தூத்துக்குடியில இருக்கிறீங்க, தூத்துக்குடியில இருக்கிறவங்களுக்கு இது மிக ஆமா. மிக முக்கியம். ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க கஜேந்திரன் ஐயா வளமுடன். நீங்க ஒரு பேசுங்க. நிமிஷமா வாழ்க ஐயா வளமுடன். ஒரு நிமிஷம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க சக்திவேல் ஐயா என்ன ஆ, சொல்லுங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த உடற்பயிற்சி காலையில ரெகுலரா 3 to 4 மணிக்கு பண்ணிடுறேன். பண்ணி முடிச்ச சரி. அப்புறம் மணி எல்லாமே பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு. அது யோகா ஆ, கிளாஸ் தான். அதுக்கப்புறம் ஆ, 12 மணிக்கு இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் சரி. உடற்பயிற்சி செஞ்சுதான் காமிக்க வேண்டியிருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படிங்கிறப்ப உடல் அசைவு அடிக்கடி இருக்கிறதுனால உடல் சோர்வுமாகுமா அல்லது உள்ளுள்ள உறுப்பெல்லாம் வந்து டேமேஜ் ஆகுமா ஐயா? இல்ல இல்ல, அப்படி நீங்க ஒருத்தர் ஒரு சொல்றாங்க டம்ளர் 2 டம்ளர் நரம்புகள்லாம். நீரா இல்ல, 1 டம்ளர் 2 டம்ளர் ஆ நீராகாரம் சாப்பிட்டா ஆ வயிறு நிறையாது, அரை வயிறா தான் இருக்கும். அதுல நீர் ஆமா சத்து தான் நிறைய இருக்கு. ஆமா அதோட நீங்க உடற்பயிற்சி செஞ்சா நல்லதுதான். ஆ நல்லதுதானே. சரி வாழ்க்கை. சரி. ஆமா. நன்றி. அதுதாங்க. நான் வாழ்க. எப்பவுமே உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு செய்ய சொல்லுவேன். வாயில வயித்துல கொஞ்சமா தண்ணி இருக்கணும், நீர் சத்து இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கஜேந்திரன் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுடைய சொல்லுங்க. ஸ்பீச் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா எனக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து காலையில ஒரு 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் டாய்லெட் வந்துருது. ஒரு நாளைக்கு 4 வாட்டி டாய்லெட் வந்துருது எனக்கு. சரிட்டு அப்புறம் சர்க்கரை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 50% 50, சாப்பிட்ட பிறகு ஒரு 100 150 அதிகமா இருக்கு எனக்கு. அது மாதிரி இருக்கு. இல்ல, சாப்பிட்டதுக்கு முன்னால எவ்வளவு இருக்கு? 250 225 250 வந்துருது. சாப்பிட்றப்போ அந்த அந்த அளவை விட ஒரு 50% சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு 250 வந்துருதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கப்பு ஜாஸ்தி போறதுக்கும் சர்க்கரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அது வந்து அப்படிங்களா? சர்க்கரை வியாதி சரிங்க. வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. நரம்பு மண்டலத்தை சரிங்க. பாதிக்கும் பொழுதுதான் குடல்ல இருக்கிற ஆ நரம்பு சரியா வேலை செய்யாதனால கொஞ்சம் ஆ குடல்ல ஏதாவது சேர்ந்தா நம்ம வெளியே தள்ளிடுது.
அதனால சரி சரிங்க. நீங்க சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். ஐயா நாங்க எந்த வகையில கண்ட்ரோல் பண்றது? அலோபதியா, சித்தா? எதுங்க, எந்த வகைன்னு கேக்குறீங்களா கஜேந்திரன்? ஐயா அவங்க மியூட் ஆயிட்டாங்க திடீர்னு போல இருக்கு. மறைஞ்சிட்டாரு, ஆமா. கம்ப்ளீட் அவுட். அவரு அந்த எக்ஸிட் பட்டனை தொற்றுப்பாருமா, லீவுங்கிற பட்டனை தொற்றுப்பாரு தெரியாம. ஓகேங்க ஐயா. அதான். சரி, மறுபடியும் வருவாரு, பார்க்கலாம். ரைட்டு. விஸ்வநாதன் அவங்க எந்த சுகர் கண்ட்ரோல் எந்த மெத்தடுன்னு கேக்குறாங்க ஐயா, அலோபதியா ஹோமியோபதியா? ஆமா, அது நான் அலோபதி டாக்டர்மா, நான் அலோபதி டாக்டர். நான் யார சொல்லுவேன், அலோபதி தான் ஐயா சொல்லுவேன். அவங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியலைங்கய்யா. அதான். சரி சரி. ஓகேங்க ஐயா. அடுத்த அன்பராக விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க பேசுங்க விஸ்வநாதன். ஐயா. எனக்கு மூட்டு வலியா இருக்குங்க. மூட்டு வலிக்கு என்ன பண்றது? மூட்டு வலி, ஷோல்டர் பெயின். உங்களுக்கு வயசு என்ன? 74. சார், 74 வயசுனாக்க நீங்க டாக்டர்கிட்ட தான் காமிக்கணும். ஏன்னா ஒரு சில ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தனியா இருக்கு, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தனியா இருக்கு. வயசானவங்களுக்கு இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தான் மெயினா இருக்கும். அதனால நல்லா சுடு தண்ணியில குளிச்சுட்டு ஒரு மெதுவா வாக்கிங் போயிட்டு இருந்தா ஃப்ரீ ஆகும். ஏன்னா காலையில நேரத்துல தான் இந்த வலி ஆமா, காலையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நார்மலா இருக்கு. அதுதான். அதனாலதான் காலையில எந்திரிச்ச உடனே சுடு தண்ணியில குளிச்சுட்டு மெதுவா ஒரு வாக்கிங் போனா நல்லாயிரும். அதுக்கு ஒரு வைத்தியம் வேண்டாம். இல்ல இந்த விதைங்கள்ல எதுவும் சாப்பிடுறது? எதுங்க? இந்த விதைங்க சொன்னீங்களே, இப்போ விதை, நட்ஸ். விதை அத்தனை விதையும் சாப்பிடலாம், ஏதாவது ஒரு விதை தினம் கொஞ்சம் கொஞ்சம். சரி சரி, ரைட். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மல்லிகா மணி அம்மா, வாழ்க வளமுடன். மல்லிகா மணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பக்கத்துல ஒருத்தருக்கு 65 வயசு ஆச்சுங்க. பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க யோகா வயசு ஆமா, 65 வயசு ஆச்சுன்னு சொல்லாதீங்க, 65 தான் ஆகுது, ரொம்ப வயசு கம்மி. சொல்லுங்க. ஏன்னா எனக்கு 75. இப்ப அவருக்கு என்ன சொல்லுங்க வயசு? அவங்க சொன்னதுனால சொல்றேங்க ஐயா. 65 ஆச்சுங்க. அதுக்கு எனக்கு மாடிப்படி ஏறும்போது லேசா கால் வலிக்குது, முழங்காலு, அத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா சொல்றேங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் வலிக்கலீங்க. அவங்க குண்டா இருக்காங்களா ஒல்லியா இருக்காங்களா? இல்ல, வெயிட் சும்மா 65 தான் இருக்கிறாங்க. 65 கேஜி இருக்குமா? ஆமாங்க. சரிம்மா. கொஞ்சம் இது அவங்க மூட்டுல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, நான் எல்லாம் மாடிப்படி நல்லா தான் ஏறிட்டு இருக்கிறேன். அதனால அவங்க கொஞ்சம் வாக்கிங் போக சொல்லுங்க. எதுக்கும் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டோம். சரிங்க. மூட்டுல என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்களா? இல்ல டாக்டர் ஸ்கேன் எல்லாம் வேண்டாம், டாக்டர் பார்த்தாலே சொல்லுவாரு. ஸ்கேன் எல்லாம் அப்புறம், சும்மா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாலே தெரியும். ஸ்கேன் எல்லாம் கடைசி இல்லம்மா, அது போட்டா போதும். அப்புறம் மெதுவா படி ஏறிட்டே இருந்தா பழக்கம் ஆயிக்கும். ஓஹோ, சரி சரி. அவசரம் இல்லாம ஏறணும், படிப்படியா மெதுவா ஒன்னொன்னா வச்சு நகர்ந்தாங்கன்னா அந்த காலுக்கு ஒரு சக்தி வந்துடும். அப்புறம் ஏறுறது ஈஸி. நாம கூட காலை கொஞ்சம் பொசிஷன் மாத்தி வச்சா கூட சலங்குன்னு பிடிக்குது இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அதுக்கு காரணம் நாம காலை மாத்தி வைக்கிறதானுங்க அதுக்கு காரணம். ஆமா ஆமா, அதனால பார்த்து ஏறணும். வாழ்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் கோபிச்செட்டிப்பாளையங்க ஐயா, ஈரோடு மாவட்டம். தெரியும் தெரியும், சொல்லுங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த இந்திரன், வாழ்க வளமுடன். இந்திராணி. ஆமா, அவங்க பேசிட்டாங்கம்மா. இந்திராணி அது ஐயா பேசிட்டாங்க. சொல்லுங்க.
ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. 2 மாசமா வாய் நாக்கு உமிழ்நீரே காஞ்சு போயிடுது. எப்பவும் டே அண்ட் நைட் அப்படிதான். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் அந்த திராட்சை காஞ்ச திராட்சையை வாயில வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றேன். இல்லைன்னா ரொம்ப காஞ்சு போயிடுது. தண்ணி குடிக்க குடிக்க குடிச்ச மாதிரியே இல்லை. நாக்குல எல்லாம் உமிழ்நீரே சுரக்கிறது இல்லையா? ஏதாவது சாப்பிட்டால் ஒழிய உமிழ்நீர் சுரக்கிறது. ஆமா, வயசானா உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாகுமா? அதனால ஒரு சின்ன ஊறுகாயோ அல்லது எலுமிச்சை பழமா வாயில வச்சுட்டா கூட கொஞ்சம் ஊறும். சாப்பிடும்போது கூட நிறைய தண்ணி குடிச்சுதான் சாப்பாட்டை முழுங்க முடியும். வர வரன்னு சாப்பாடு இருந்தா நீங்க சாப்பிட முடியாது. அதனால தண்ணியா சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க. மத்தியானம் கஞ்சியும் கீரை அந்த பொரியல் தான் எடுத்துக்கிறேன். செரிக்க மாட்டேங்குது. கீரை குழம்பு கூட தண்ணியா வச்சுட்டு அதுல சாப்பாடு போட்டு, தண்ணியா இருக்கிற கீரை குழம்புல சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஈஸியா சாப்பிட்டுடலாம். ஈஸியா சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது ஐயா. கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆமா, கொஞ்சமா சாப்பாடுங்க. அது கூட இந்த விதை, இந்த கொட்டையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் கிடைச்சிடும். நம்ம எக்ஸசைஸ் எதுலயாவது ஏதாவது கெயின் பண்ண முடியுமா ஐயா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 81 ஐயா. ஆமா, 81 போதும். வாழ்க வளமுடன். ஆமா, இருக்கிறது போதுமா? இருக்கிறத வச்சு காலம் தரலாம், பாத்துக்கலாம். சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கஷ்டம் தாங்க முடியலையே, கஷ்டமா இருக்கு. அதான் தண்ணி நிறைய இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பழகிடணும். ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கங்க அல்லது ஒரு ஊறுகாய் வச்சுக்கங்க. சாப்பாடு வந்து தண்ணியா கரைச்சு குடிச்சிருங்க. அந்த மாதிரி அப்படிதான் குடிக்கிறேன். மதிய சாப்பாடு கஞ்சி தான், அரிசி கஞ்சி. இல்ல, சாம்பார் தண்ணியா வச்சு அதுல சாப்பாட்டை கரைச்சும் குடிக்கலாம், ரசத்துல கரைச்சு குடிக்கலாம். ஆமா, பருப்பு தண்ணியா வச்சு பருப்பு சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். எல்லாத்துலயுமே தண்ணியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் அம்மா, நீங்க ஸ்வீட் சாப்பிட்டா ஈஸியா வாயில தண்ணி வரும். அவங்களுக்கு ஆமாங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அவங்க ஸ்வீட்டும் சாப்பிடலாம். அடுத்த மீனாட்சி அம்மா, வாழ்க வளமுடன். என் வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன். ஐயா, நான் இந்த பிளாக் சீட்ஸ், இந்த சப்ஜா சீட்ஸ், இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு, பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நைட்ல ஊற வச்சு மார்னிங் சாப்பிடுறேன். இந்த பாதாம் எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு மார்னிங் எடுத்துக்கிறேன். இது ஓகேவா ஐயா? நல்லதுமா. அது ஊற வச்சு சாப்பிட்டதுதான் ரொம்ப நல்லது. அது ஊற வச்சு இவ்வளவு சாப்பிடுறேன். ஆனா முட்டி வலிக்குது ஐயா. என் வயசு 60, முட்டி இப்பவே வலிக்குது. எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றேன். நீங்க சொல்ற பிராணாயாமம் கும்பகம் வரைக்கும் கொஞ்சம் 4, 16, 8 கும்பகமும் இந்த பிரீத்திங்கும் பண்றேன். அப்படியும் அதெல்லாம் லங்ஸுக்கு தான் நல்லது, மூட்டுக்கு வந்து ரொம்ப வலி இருந்தா டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டு அவர் செஞ்சுக்கலாம். மூட்டுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் வந்து பிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க, அது செய்யணும். அதுக்கு முன்னால மூட்டுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்குங்க, அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் லெக்ஸே கொஞ்சம் டிஃபிகல்ட். ரைட் லெக்குக்கும் லெஃப்ட் லெக்குக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் டாக்டர். அது ஒரு சிலருக்கு இருக்கும், தப்பு இல்ல, இருந்தாலும் பாத்துக்குங்க. அதே சமயத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 7வது பொசிஷன் இருக்கு இல்லையா, முட்டிக்கால மடிச்சு அது செய்யாதீங்க. அந்த ரொட்டேஷன் பண்றது, நீஸ் ரொட்டேஷன் பண்றது அது பண்ணாதீங்க. மறுபடியும் உள்ள டேமேஜ் ஆகும். ஷூர். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றிமா. தேங்க்யூ. ஐயா, நீங்க இன்னைக்கு பவர் பாயிண்ட் போடும் போதும் ஒரு இது போட்டிருந்தீங்க இல்லைங்க, அது கொத்தமல்லியா ஒரு கீரை மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டு அது கூட வந்து நீங்க போன் போட்டிருந்தீங்க மேல. எல்லா கீரையும், ஆமா, கீரையுமே எல்லா தண்டு கீரையெல்லாம் நீளமாக தான் வளருது. அதனால கீரை ஆமா ஓரளவுக்கு வளர்த்தியா தான் வரும். தண்டு நீளமா இருக்கும். நம்ம தண்டு எடுத்துட்டு கீரையை மட்டும் பிரிச்சு எடுத்துடுறோம். ஆனா அதுல எல்லாம் கால்சியம் இருக்கிறதுனால நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன், குறிப்பா காமிக்கிறேன். அதனால நம்ம இனிமேல் விழிப்புணர்வோட ஒரு பொருளையும் பார்க்கும்போது, இது நான் இப்ப கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம கிட்னி மாதிரியே இருக்கும். அது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி
ஆமா. அது மாதிரி ஒன்னொன்னையும் பார்க்கணும். ஓகேங்க. இன்னும் அந்த இன்னொரு இந்த காலிஃப்ளவர் மாதிரி இன்னொன்னு இருக்குமே, ப்ரோக்கலி. டக்குன்னு பேரு பிரக்கோலி. ப்ரோக்கலி. ஆ பிரக்கோலி பார்த்தா நம்ம லங்ஸ் மாதிரி இருக்கும். ஆ ஆ இந்த ட்ரீ லங்ஸ், அது லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. ம் அந்த மாதிரி ம் தான். ஓகே. ஐயா, அது இப்போ கீரை டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதுன்னா, இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுத்துடலாமாங்க ஐயா? அதுல எஃபெக்ட் உண்டுங்களா ஐயா? இல்லம்மா, நமக்கு அந்த நார்ச்சத்து ரொம்ப முக்கியமா. ம் ம் நார்ச்சத்து ரொம்ப முக்கியம். அதனால கீரையை சாப்பிடும்போது ம் நார்ச்சத்து ரொம்ப தேவைப்படுது. அதனால நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை பண்ணுங்க. விதவிதம், ஒரு நாளைக்கு கீரை பொரியல், ஒரு நாளைக்கு கீரையில சாம்பார், ஒரு நாள் பருப்பு கீரை, அந்த மாதிரி மாத்திட்டு போயிருங்களேன். எனக்கு ஓகேங்க. அப்புறம் இந்த தண்டு கீரையெல்லாம் கொஞ்சம் தண்ணி வச்சு, கொஞ்சம் தண்ணியோட வச்சு சாப்பிட்டாங்கன்னா ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ம் அதுல ம் கொஞ்சம் தேங்காய், கடலைப்பருப்பு ஆமா. எல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா. கிராமத்து பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்டு கீரை ஒரு நாள் சமைச்சிட்டு அந்த தண்டையே கட் பண்ணி ஒரு நாள் அதை தனியா ஆ கூட்டு ஆமா சாம்பார் ஆமா. அப்படி வைப்பாங்க. அதுவும் நல்லா, ஆமாமா. அது கடிச்சு ஆமா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா. ஆ கரெக்ட்மா. ஓ- அதேதான். அது மாதிரி நம்ம தான் ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். போர் அடிச்சா ம் கொஞ்சம் மாத்தி வேலைக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப கீரைக்கு வந்துடலாம். ஓ, ஓகேங்க. அடுத்த வாழ்க வளமுடன். அன்பராக நிர்மலா ஆனா அம்மா ஆமா, வழிகாலம். ஆமாமா, அது சொல்லுங்க முடியறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். கீரையில சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு முறை முருங்கைக்கீரை இருக்கணும். ம் மாசத்துக்கு ஒரு முறை அகத்திக்கீரை இருக்கணும் கண்டிப்பா. ஓ, ஓகேங்க. ஓகே. வாரத்துக்கு ஒரு முறை முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை. ம் மாசத்துக்கு ஒரு முறை அகத்திக்கீரை கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்க ஐயா. ரைட். வழிகாலமுடன். வாழ்க வளமுடன். நிர்மலா அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. உங்களோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். எனக்கு என்ன டவுட்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு நாள் முழுக்க எப்போ வேணும்னா சாப்பிடலாமா, இல்ல மார்னிங் நைட்ல சாப்பிட்டா பெனிஃபிட் எப்போ ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லுங்க சார். இல்ல, ஊற வச்ச இதை வந்து நைட் சாப்பிடலாம். ஊற ம் வைக்காம இருக்கிற விதைகளை காலையில சாப்பிடணும். ஆனா ஏதாவது ஒரு வேளை தான், ஒரு கை அளவுக்கு மேல தாண்டக்கூடாது. ஓ சரிங்க. எப்போ வேணும்னா அப்படி சாப்பிட்டுலாம் இருக்க கூடாது அப்படிதானங்க சார்? ஆஹா, இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு அளவு எப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு கை அளவுக்கு மேல தாண்டவே கூடாது. ஓ சரிங்க சார். அது ஸ்நாக்ஸ் வாழ்க்கை. மாதிரி சிலர் அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கேன். அந்த நானுமே ஆமா, சாப்பிட்டுருக்கேன், அதான் கேட்டுக்கலாம். நம்மளை கெடுக்கிறதே இந்த நொறுக்கு தீனிதாம்மா. முதல்ல அதை விட்டுருங்க. அதான் ஸ்நாக்ஸ் பதிலா நான் நட்ஸ் தானே சாப்பிடுறேன், ஸ்நாக்ஸா அப்படி நல்லது தானே அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த அதுக்கு தான் இந்த கேக்குறேன். ஸ்நாக்ஸுங்கிற வார்த்தையே விட்டுருங்கம்மா, நம்ம வாழ்க்கையில வேண்டாம். சரிங்க. மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம். வேண்டாம். மார்னிங் கஞ்சி நீராகாரம் தான் சொல்லுவேன். சரிங்க சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. 11 மணிக்கு சாலட் சாப்பிடலாம். மத்தியானம் அரிசியோ களியோ ஏதோ ஒன்று, கொஞ்சம் காய்கறி, ம் கீரை, பருப்பு அதையும் சேர்த்து இருக்கணும். ம் சாப்பாடு 25%, பருப்பு 25%, காய்கறி கீரைகள் 50%, இப்படிதான் சாப்பிடணும். ஓகேங்க. அதோட பால் பண்ணை கொஞ்சம், மோரோ தயிரோ கொஞ்சம் சேர்த்திக்கணும். ம் வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்க வளமுடன். சாய் நன்றி. வாழ்க ஆ வளமுடன். சொல்லுங்க 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 சார். இல்ல, சாயந்தரம் வந்து நிச்சயம் அந்த பருப்புல வந்து சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடணும். ஓ நைட்ல வந்து 2 இட்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், கொஞ்சம் தேங்க்யூ. மாத்திக்கலாம். ஆனா இதுதான் உடம்புக்கு நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கார்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். ஆமா, இதான் வாழ்க லாஸ்டா வளமுடன். வச்சுக்கலாமாமா? ஆமாங்க வாழ்க ஐயா, வளமுடன் கார்த்திக். last. கார்த்திக் வாழ்க ஐயா இங்க வளமுடன். ரொம்ப நாளா பொடுகு தொல்லை இருக்குங்க ஐயா, ஏதாவது தீர்வு ஆ சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஜென்ஸுக்கா? ரைட் ரைட், ஓகே ஓகே, சொல்லுங்க. பொடுகு பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கு. நானும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் ஆ எடுக்கிறேன், போக மாட்டேங்குது. ஆ ஏதாவது இல்ல, நீங்க ஸ்கின் டாக்டரை பார்க்கணுங்க. ஸ்கின் டாக்டர் பார்க்கணும். ஸ்கின் டாக்டருங்களா? ஸ்கின் டாக்டர், தோல்வியாதி நிபுணர் பார்க்கணும். ஓகே ஓகேங்க. அது ஒரு ஷாம்பு கொடுப்பாங்க, அது வாரத்துக்கு 2 தடவை போட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். நம்ம கியூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பொடுகு தீவிரம் பண்ண பொடிப்படியா முடியாதுங்களா? உதறதெல்லாம் நிறுத்திடலாம். அது சரிங்க ஐயா, நேரா நன்றிங்க. டாக்டர் பார்த்து வாங்கிக்கணும். ஓ சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நீங்க ஆமா, ரொம்ப உங்களுக்கு என்னுடைய புரியான நன்றிமா. நன்றிகள் ஐயா. நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அன்பர்கள் நன்றி. பயன்படுத்திக்கொள்ளணும், அதுதாங்க ஐயா தேவை. ஆமா ஆமா ஆமா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வந்து தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்காக உம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே